ஹாய் டியர், டுடே நம்ம டேவ் பாக்தர் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன். இந்த ஸ்டோரி கேட்டது வந்து டியர் உங்கள் பேர் எனக்கு கரெக்டாக வாயில் வேலை தப்பாக இது ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறது? அதனால் நான் வந்துட்டு பேர் உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடல, இது நீங்கள் கேட்ட ஸ்டோரி தானே. ஸோ அப்படி புரிஞ்சுக்கோங்க. நான் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன், தப்பாக போய்டுறதுனால தான். சரி, ஓகே, ஸ்பெல்லிங் சொல்கிறேன். RUSH. இது நான் எப்படி படிக்கிறது? சரி, ஓகே, கண்டுபிடிக்கோங்க. ஸ்ட்ரைக்கில் போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா டேரா அவரோட வீட்டிலேருந்து கிளம்பிட்டுருக்காரு. அவர் மட்டும் கிடையாது, வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரெடி ஆகிட்ருக்காங்க. எங்கே அப்படின்னா கோவிலுக்கு தான். ஸோ ஃபேமிலியாக பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு போவாங்க போல். எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. ரெடி ஆகி முடிச்சதுக்கப்புறமா அவரோட அப்பா பார்த்தீங்கன்னா டே போயிட்டு கார் எடுத்து வெளில நிறுத்து அப்படின்னு சொல்லுவாரா. உடனே இவரும் போயிட்டு கார் எடுத்து வெளில நிறுத்துறாரு. அப்போது அவரோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா மீரா. ஸோ அவள் வந்துட்டு ஆனால் இரு நானும் வரேன் அப்படிங்கிறா. நான் வெளியே தான் நிறுத்துறேன், அதுக்குள்ளே போயிட்டு நீ பூஜை சாமான்லாம் இருக்குல்ல அதில் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை விரட்டி விட்டுறாரு. ஸோ மீரா பார்த்தீங்கன்னா போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவா. இப்போது டீ வந்து கார் எடுத்து வெளியே கேட்டுக்கு வெளியே நிறுத்தியிருக்காரு. கரெக்டாக மீராவும் வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர இவரும் டிக்கெல்லாம் ஓப்பன் பண்ணுவார். ஸோ எல்லாத்தையும் அவள் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்றா. அடுத்து அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா, அப்புறம் டீ அண்ட் மீரா எல்லோரும் சேர்ந்து ஒன்றா அதே காரில் வந்துட்டு ஊருக்கு கிளம்புறாங்க. லைக் அவங்க வேறு ஊரில் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகணுன்னா சொந்த ஊருக்கு போகணும்ல. ஸோ அவங்களோட சொந்த ஊருக்கு இப்போ போயிட்டுருக்காங்க. அப்படி போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தூரம் போகணும். இவங்க வந்து சிட்டி சைடு இருப்பாங்க, இவங்களோட கோவில் பார்த்திங்கன்னா வில்லேஜ் சைடில் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இவங்க காரில் போயிட்டு இருக்கும்போது குலதெய்வ கோவில் இல்லையா. ஸோ ஃபெஸ்டிவல் அப்படின்னா சொந்தக்காரங்க எல்லோரும் வருவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இன்னொருத்தங்க, அதாவது இவரோட அப்பாவோட சொந்தக்காரங்க ஒருத்தங்க இதே மாதிரி தான் காரில் வந்துட்டு இருக்கனால நான் இந்த ஹைவேல வெயிட் பண்ணுறப்பா, எல்லோரும் வாங்க ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த ஹைவேல அந்த கார் ஓரமாக நிறுத்திருப்பாங்களா, அவ்வளோ தூரம் போயிட்டு இவரு கார் ஓரமாக நிறுத்துறாங்க. ஸோ எல்லாம் இறங்கி கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. டே இறங்கலை. அண்ட் மீரா பார்த்தீங்கன்னா காரில் உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருந்திருப்பா. அப்போது கரெக்டாக இவரோட அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா டேய் அந்த கார் காலியாக தான் இருக்குது, நாங்கள் அதில் போகிறோமே, நீங்கள் இதில் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காருக்கு போயிடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு கொஞ்ச நாளாக பேசிட்டு வரலாம்ல, இங்கே வந்து ஏதோ ஒரு உட்காந்து வர மாதிரி இருக்கிறனால இவரோட அம்மா அப்பா பார்த்திங்கன்னா அந்த காருக்கு ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் பாட்டி தாத்தா அடியே இருப்பில் நானும் வரேன், என்னை மட்டும் இங்கே விட்டு போகிறீங்க, இதுங்க போடுற பாட்டு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பாட்டி தாத்தாவும் வந்துட்டு அந்த காருக்கு போயிடுறாங்க. ஸோ அந்த காரில் ஃப்ரீயாக தான் வந்திருப்பாங்க போல், பெரிய காரு. இப்போ அந்த கார் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்துடுறாங்க. டேவோட கார் பார்த்திங்கன்னா பின்னாடி தான். அவர் பார்க்குறாரு, மீரா மட்டும் உட்காந்துருப்பா, ஏன் நீ போகல அப்படின்னு சொல்லி கேட்கா. நான் ஏன் போகணும் அப்படிங்கிறா. போய் தொலை வேணி தானே நீயும், நான் ஃப்ரீயாகவாச்சும் வந்திருப்பேன் அப்படிம்பாரா. அப்படியெல்லாம் ஒன்றும் ஈஸியாக விட்டுற முடியாது, நீ ஜாலியாக வரத்துக்கா எனக்கு பிடிச்ச பாட்டு போடுறா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போடுறதுக்கு ரெண்டு பேத்துக்கு சண்டை. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்துட்டு இந்த மாதிரி கார் எடுத்திருப்பாங்க. ஸோ வீட்டுக்கு, அதாவது சொந்த ஊருக்கு போகிறதுக்கு 2 நாள் ஆகும் போல். ரொம்ப தூரம் காரில் 2 நாள் ட்ராவல் பண்ணணும். அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஹோட்டல் இருக்கும் பார்த்தீங்களா, ஹோட்டலில் வந்துட்டு கார் நிறுத்துறாங்க. ஸோ இவருக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க இந்த ஹோட்டலில் நிறுத்து சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்துட்டு ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல். ஏன் அப்படின்னா இவங்க எல்லாருமே ஹிந்து இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு கோவிலுக்கெல்லாம் போகிற மாதிரி தான் வெஜிடேரியன் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல். அங்கே போயிட்டு எல்லோரும் சாப்பிட்றாங்க. ஸோ டேவும் சாப்பிடுவார். அவருக்கு பிடிக்கவே இல்லை. கர்மம், யாராவது கடையில் வந்து சாப்பிடும்போது வெஜ்ஜு சாப்பிடுவாங்களா, இதெல்லாம் மனசை வாழ வைப்பானா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு அவர் பாட்டுக்கு சாப்பிட பிடிக்காமல் வந்து சாப்பிட்டுட்ருக்காரு. இப்போ அப்படியே தான் எல்லாம் சாப்பிட முடியாது, திரும்ப கார் எடுக்கிறாங்க. அண்ட் ஈவினிங் ஆகுது. அந்த சொந்தக்காரங்களோட காருக்கு பார்த்தீங்களா, அவங்க வந்துட்டு நீ அப்படியே வந்துருப்பா, நாங்கள் முன்னாடி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிடுவாங்க. இப்போ உங்களோட அம்மா அப்பா பாட்டி தாத்தாலாம் பேசிகிட்டே வந்தவங்க அப்படி தூங்கிடுறாங்க. ஸோ அந்த கார் ஓட்டிட்டு அவங்களோட வீட்டுக்கார அம்மா இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி டேக்கு பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் சித்தப்பா சித்தி ஆகுது. ஓகேவா? ஸோ அவங்க 2 பேர் மட்டும் தான் இப்போ முழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ காரும் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குது, சீக்கிரம் போயிடலாம், ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போக தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி டிராஃபிக் இல்லாத போயிடலான்ட்டு அவங்க ஃபாஸ்ட்டாக போயிடுறாங்க. இப்போ டே பார்த்தீங்கன்னா அவருக்கு செம்ம தூக்கம் வருது. மீரா கொஞ்ச நேரம் கார் ட்ரைவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்க, ஏண்டா நீயே பண்ணு, எனக்கு தூக்கம் வருது அப்படிங்கிறா. ஏய் ரொம்ப முடியலடி, காலையிலேருந்து நான் ட்ரைவ் பண்ணிருக்கல, நீ கொஞ்ச நேரம் ட்ரைவ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, இறங்கி தொலை அப்படின்னு சொல்லிட்டு மீரா பார்த்தீங்கன்னா இப்போ அவள் ட்ரைவ் பண்ணுவா. இவர் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி போய் படுத்துடுறாரு. அதாவது முன்னாடி படுத்தா தூங்கிட்டு இருந்தா ஓட்டுறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அதனால் பின்னாடி படுத்து தூங்கிடுறாரு. பாட்டு நல்லா சத்தமாக போட்டுவிட்டு அவர் தூங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு.
இப்போ மீரா பார்த்தீங்கன்னா கார் ஓட்டிட்டு போயிட்டுருப்பாளா, ஹைவே தான். ஹைவேலாம் தாண்டி ஒரு கொஞ்சம் தூரம், அதாவது ஹைவே வந்தாலுமே சடனாக ஒரு இடத்துல கீழே இறங்கும், மேலே போகும், அந்த மாதிரி இருக்குதுல்ல. லைட்டாக ஒரு கொஞ்சோண்டு ஃபாரஸ்ட் மாதிரி வருது ஒரு இடம். அந்த இடத்துல போகும்போது ஒரு கார் முன்னாடி நிற்குது. அந்த காருக்கு முன்னாடி நின்று ஹெல்ப் கேட்குற மாதிரி லிஃப்ட் கேட்குறாங்க வந்துட்டு ஒரே ஒரு பொண்ணு, ஓகேவா. ஸோ அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். ஸோ நீங்கள் உங்களோட காரை அங்கே நிறுத்திட்டு லிஃப்ட் கேட்டுக்கிறீங்க. ஏன்னா உங்களோட கார் அங்கே பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நீங்கள் தனியாக போயிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ லிஃப்ட் கேட்டுட்ருக்க. அப்போது மீரா பார்க்குறா, என்ன இது ஏதோ பொண்ணு மாதிரி இருக்குது, ஒரு வேளை வழிப்பறிக்காருங்களா, இல்லை நிஜமாவே லிஃப்ட்டு தான் கேட்குறாங்களா, நிறுத்தலாமா வேணாமா, சரி ஓகே நிறுத்தி பார்ப்போம், ஒரு வேளை நிஜமாக கார் பிரேக் டவுன் இருந்தால் என்ன பண்ணுறது, இல்லை அவங்க ஏதாவது நம்மளை வழிப்பறி பண்ணுற மாதிரி இருந்தால் அண்ணன் தான் கூட இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறுத்திடுறா. ஸோ காரை நிறுத்திட்டு அப்படியே வந்துட்டு விண்டோவில் இறக்க நீங்கள் கரெக்டாக ஓடி வரீங்க. ஸோ விண்டோ கிட்டே நின்றுட்டு கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, என்னை கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா, கொஞ்சம் தூரம் சிட்டி, அதாவது இது வந்துட்டு ஒரு கார்டு மாதிரி இருக்குதா, கொஞ்சம் தூரம் ட்ராப் பண்ண முடியுமா பஸ் ஸ்டாப் வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ அவளும் ஓகே கண்டிப்பாக ட்ராப் பண்ணுறேன், நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் மட்டும் தான் வந்தேங்க. ஸோ கார் சடனாக பிரேக் டவுன் ஆகிடுச்சு, செக் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தேன், எப்படி ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ தட்ஸ் ஓகே, வாங்க உள்ள உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மீராவும் உங்களை கூப்பிடுறா. ஸோ நீங்களும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காரை போய்ட்டு நான் லாக் பண்ணிவிட்டு உங்களோட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது அதை மட்டும் எடுத்துகிட்டு காரை லாக் பண்ணிட்டு இவளோட காரில் வந்து முன்னாடி ஏறி உட்காந்துப்பீங்க. நீங்கள் டே பின்னாடி இருக்கிறத பார்க்கல. இப்போ பார்த்தீங்கன்னா கார் அவள் எடுத்துட்றா, கார் போயிட்டுருக்குது, டே தூங்கிட்டு இருப்பார் பார்த்தீங்களா. அவரோட கனவுல சடனாக ஒரு பொண்ணு அவர்கிட்ட வந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. அவரும் வந்துட்டு யார் நீ, திடீர்னு என்ன அப்படின்னால கேள்வி கேட்காம உடனே கல்யாணம் பண்ணிடுறாரு. ஸோ கல்யாணம் ஆகுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சு ஒரே நாள் தான் குழந்தை பிறந்த மாதிரி இருக்குது. திரும்ப அந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்குது. மனசை கனவுலேயே 60 வருஷம் வாழ்க்கையை கழிச்சிருப்பாரு ஒரு 5 நிமிஷத்தில். ஸோ இந்த மாதிரிலாம் கனவு கட்டிட்டு படுத்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீரா அவளுக்கு தூக்கம் தள்ளுது. அவளால் வந்துட்டு சுத்தமாக கார் ட்ரைவ் பண்ணவே முடியல, தூங்கி விழுந்துட்டுருக்கா. நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோடய பேர் மீரா அப்படிங்கிறா. ஓகே மீரா, நான் வேணா ட்ரைவ் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்களா, இல்லை பரவாயில்ல, நானே ட்ரைவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவாளா. ஆனால் நீங்கள் இல்லை நீங்கள் தூங்குற மாதிரி இருக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் வேணால் கொஞ்சம் நேரம் ட்ரைவ் பண்ணுறேன், எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாற்றிக்கிறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது அவள் கொஞ்சம் நார்மலாக உட்காந்துட்டு அப்படி உங்களை பார்த்துட்டே வரா. ஏன்னா புதுசு இல்லையா, திடீர்னு எங்காவது கூட்டு போய்ட்டு என்ன பண்ணுறதுன்னு பயம் வேறு. அட் த சேம் டைம் ட்ரைவ் பண்ணவும் முடியல. அதனால் கொஞ்ச நேரம் தூங்குது, கொஞ்ச நேரம் உங்களை முடிச்சு பார்க்குறதுன்ட்டே இருக்கிற அவள். ஸோ இப்போ கொஞ்ச நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வந்துடுது. இந்த பக்கம் மீரா பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கிறா. எழுப்பினாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறா. உங்களால் கண்ணை முழிச்சு வண்டி ஓட்டவே முடியல. ஓட்டலாமா நிறுத்திடலாமாங்கிற அளவுக்கு இருக்குது. பட் உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி ஒர்க்குங்கிறனால அந்த மாதிரி முடியாது, சீக்கிரம் போய் ஆகணும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே தூக்கத்தோட ஒரு மாதிரி கண்ணை மூடி முழிச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்க. உங்களுக்கு ரொம்ப தூக்கம் வந்துடுது. ரொம்ப தூக்க தள்ளவும் என்ன பண்ணிடுறீங்கன்னா சடனாக கார் வந்துட்டு அந்த ரைஸ் பண்ணுவாங்கள்ல ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு, அதை வந்துட்டு அமுக்கிடுறீங்க. நல்லா போட்டு அமுக்க சடனாக கார் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக முன்னாடி போக ஆரம்பிச்சிடுது. ஒரு ஸ்லோவில் போயிட்டு இருக்கும்போது சடனாக ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணாவோ இல்லை ஸ்லோ பண்ணாலோ ஒரு மாதிரி நம்மளோட பாடி வந்துட்டு ஒரு மூமெண்ட்லேருந்து சடனாக ஒரு மாதிரி ஆகும்ல, அந்த மாதிரி தான். சாரா பார்த்திங்கன்னா சீட் பெல்ட் போட்டு உட்காந்துருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் நல்லா தூங்கிட்டே இருக்கா. பட் உங்களுக்குன்னா ஒரு மாதிரி தூக்கத்தில் நல்லா போட்டு முறுக்கியிருப்பீங்க, அமுக்கியிருப்பீங்க. அதனால் பின்னாடி படுத்துருக்கிற டே பார்த்தீங்கன்னா பொத்துன்னு உருண்டு கீழே விழுந்துடுறாரு. நீங்கள் ஃபாஸ்ட்டாக வண்டியை ஓட்ட ஆரம்பித்தோம், அடுத்த செகண்டே வண்டி ஒரு மாதிரி இது பண்ணியிருக்கோம்ல. ஸோ உங்களுக்கு அப்படியே விருக்குன்னு பயந்து தூக்கம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் பின்னாடி கீழே விழுகிற சத்தம் எதுவும் கேட்டிருக்குதுல்ல. நீங்கள் அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா எதுவுமே காணும், சீட்டு எம்டியாக தான் இருக்குது. இவ்வளோ நேரம் நீங்கள் அவர் இருந்ததே பார்க்கல. ஸோ இப்போ திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா அவர் கீழே விழுந்திருப்பாரு, சீட்டு எம்டியாக இருக்குது. என்னது பின்னாடி தான் சத்தம் கேட்டுச்சு, மீரா கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவளை எழுப்ப அவள் எந்திரிக்க மாட்டேங்கிறா. என்ன இந்த பொண்ணு இப்படி தூங்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி சீக்கிரமாக நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு காரை கொடுத்துட்டு கிளம்பிடலாம் பஸ்ஸில் ஏறி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக போக பார்க்குறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கீழே உருண்டு விழுந்திருப்பார்ல, அவர் ஒரு மாதிரி சத்தம் கொடுக்குறாரு தூக்கத்தில். அது சத்தம் வேறு உங்களுக்கு இன்னும் பயமாக இருக்குது. நீங்கள் காரை அப்படியே ஸ்லோ பண்ணிவிட்டு மீராவோட வாயை பார்க்குறீங்க. இப்போ மீரா தூங்கிட்டு இருப்பாள், அப்படியே ஒரு மாதிரி சாஞ்சு தூங்கிட்டு இருப்பாள் சீட்டில். அவளுக்கு கனவுல என்ன வந்துட்டு இருக்குதுன்னா, காலையில் டே கூட சண்டை போட்டுருந்துருப்பா. எப்படின்னா டே வந்துட்டு இவளை பார்த்து தூத்துன்னு துப்பியிருப்பாரு. ஸோ இவளும் துப்பிட்டே இருந்திருப்பா. இப்படி 2 பேர் மாற்றி துப்பிட்டு இருந்தாலும் அவளுக்கு கனவுல மறுபடியும் ஒரு மாதிரி நடக்கிற மாதிரி வந்துட்டுருக்க. நீங்கள் வேற அவள் மூஞ்சிவே கிட்ட போய் பார்த்துட்டு இருக்கிறீங்களா, இவக்கிட்ட இருந்தால் சத்தம் வருதான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படி கிட்ட போய் பார்த்துட்டு இருக்க அவள் காரி தூணு மூஞ்சில் துப்பிடுறா. அவ்வளோதான் உங்களுக்கு சீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. சட்டன் நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு வண்டி ஸ்லோ
பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. மூஞ்சிலே துப்பியிருப்பாள்ல, கருமம் பிடிச்சவ, என்னது இந்த பொண்ணு இப்படி பண்ணுது தூக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் எடுத்து நீங்கள் மூஞ்சி கழுவுறீங்க. ஸோ நீங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்து மூஞ்செல்லாம் கழுவிட்டு திரும்ப காரில் வந்துட்டு காரை எடுக்கிறீங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பின்னாடி அந்த உட்காந்துருக்கிறது யாராவது இருந்தாங்க அப்படின்னா பின்னாடி எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சுருப்பாங்கள்ல, அந்த கண்ணாடியை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி சீட்டில் கீழே விழுந்திருப்பார்ல அவர் எந்திரிச்சு இப்போ அப்படியே நடு சீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி 2 கையும் அப்படி சீட்டில் வச்சு அமுத்திக்கிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கிற மாதிரி. ஏன்னா தூக்க வெளியில் கீழே விழுந்துட்டாருல, அந்த டென்ஷனில் இந்த மீரா சனி கார் ஒழுங்காகவே ஓட்டி தொலையாது அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்து தூக்க கலக்கத்தில் தான், ஓகேவா, அவருக்கு ஒன்றுமே ஞாபகம்லாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி அப்படியே முன்னாடி பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கிறாரு. இவ கரெக்டாக தான் ஓட்டுறாளா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க. அவர் யார் ஓட்டுறாருன்னு பார்க்கல, பக்கத்து சீட்டில் யார் இருக்கிறாங்கன்னு பார்க்கல. அவர் பாட்டுக்கு ரோட்டையே வெறிச்சு பார்த்துட்டு வந்துட்டுருக்கா. அதை பார்த்து நீங்கள் கண்ணாடியில் பார்த்துறீங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த ஒரு பொண்ணு தான் அந்த காரில் வந்த மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ மீரா தூங்கிட்டு இருக்கிறா, பின்னாடி சடனாக யாரோ இருந்தா, அதுவும் அப்படி வெறிச்சு பார்த்து உட்காந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? ஸோ செம்மையாக பயந்துடுறீங்க. பயந்து போயிட்டு என்ன பண்ணுறீங்க, சடன் பிரேக் நீங்கள் போட பார்த்தீங்கன்னா தான் ஒரு மாதிரி உட்காந்துருப்பாரு. பொத்தர் அப்படியே முன்னாடி வந்து விழுந்துருவார். ஸோ நீங்களும் அப்படியே தானே சீட் பெல்ட் போடாமல் ஓட்டிட்டு இருக்கறனால நீங்களும் போயிட்டு அந்த ஸ்டேரிங்லேயே மண்டையை அடிச்சுட்டு அப்படியே சீட்டுக்கு பின்னாடி வந்து சாயிறீங்க. இப்போது ஒரு மாதிரி கார் நின்று கிடக்குது. திரும்பி பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது. அந்த கண்ணாடியிலே பார்க்கலான்னு சொல்லிட்டு கண்ணாடியை பார்த்தா இப்போ அங்கே யாருமே இல்லை. என்னது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக திரும்பி பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் மேலோட்டமாக தான் பார்க்குறீங்க, மேலே வந்துட்டு யாருமே இல்லை சீட்டு மேலே. என்னது, நம்ம பார்க்குறப்ப யாரோ இருந்தாங்க, இப்போ யாரையும் காணோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட பிரேக்கில் சடனாக போத்துன்னு கீழே விழுந்திருப்பாரு. ஸோ உங்களுக்கு செம பயம் ஆகிடுது. என்ன ஒரு நேரம் யாரும் இல்லாத மாதிரி இருக்குது, ஒரு நேரம் யாரும் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது, இப்போ மறுபடியும் யாருமே இல்லை. இது காரில் ஏதோ இருக்கா, இல்லை நம்ம தான் அப்படி தேவையில்லாமல் பயந்துக்கிறோமா, யாரோ நிஜமாகவே இருந்த மாதிரி இருந்துச்சே அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருக்க. இப்போ கீழே விழுந்திருப்பாருல்ல, அவருக்கு நல்லா தூக்கம் தெரிஞ்சிருச்சு. ஒரு மாதிரி செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. இவன் என்னை பொழுதுனைக்கு கீழே தள்ளிகிட்டே இருக்கிறா, அதுவு கெட்டவ கார் ஓட்ட தெரியுமா தெரியாதா, இவளுக்கு ஏன் லைசன்ஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு அவருக்கு கோவம் அப்படியே எந்திரிக்க ட்ரை பண்ணுவார். ஸோ எந்திரிச்சு சீட்டில் உட்காரலான்னு பார்த்தா அதுக்குள்ளே நீங்கள் பயத்தில் வந்துட்டு ஒரு மாதிரி அவர் எந்திரிக்கும் போது சத்தம் வரும் இல்லையா, அனுத்துற மாதிரி சத்தம், அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அவர் ஒரு மாதிரி அனுத்திக்கிட்டே எந்திரிக்க நீங்கள் அந்த சத்தத்தை கேட்டு பயந்து போயிட்டு என்ன பண்ணிடுறீங்கன்னா திரும்ப காரை சடனாக எடுத்துடுறீங்க. அதாவது நின்று கிடக்கிற காரை சடனாக ரைஸ் பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி இழுக்கி போடும்ல, அப்படி தான் நீங்கள் அந்த மாதிரி கார் எடுக்கவும் இவர் எந்திரிச்சு உட்காரலாம் இது பண்ணிப்பார், மறுபடியும் போத்துன்னு கீழே விழுந்துட்டாரு. அவ்வளோதான். செம டென்ஷன் ஆயிடுச்சு. ஆனால் இந்த நாய் நல்லா தூங்கிட்டு இருக்குது. மீரா அந்த பக்கம் தூங்கிட்டே இருக்கா, இந்த பக்கம் செம கடுப்பில் இருப்பார்ல, நீங்கள் வேற பின்னாடி தான் சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டே வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறீங்க, காரை ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பின்னாடி வந்துட்டு இவளா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எந்திரிக்குவார். ஸோ எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவரோட கை வந்துட்டு சீட்டை பிடிச்சி எந்திரிப்பார். ஸோ உங்கள் சீட்டுக்கு பின்னாடி விழுந்திருக்கவும் அவரோட கை பார்த்தீங்கன்னா உங்களோட கையில் லைட்டாக கொஞ்சோண்டு அப்படி உரசுறது. அவ்வளோதான். உங்களுக்கு ரொம்ப பயம் ஆகிடுது. நீங்கள் சட்டுன்னு உங்களோட கையை பார்க்குறீங்க, அந்த இடத்துல எதுவுமே இல்லை. அவர் கையை எடுத்திருப்பார். என்னது இப்போ எதனா தொட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடை அதிகப்படுத்துறீங்க. நீங்கள் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண அவரால் பின்னாடி கரெக்டாக உட்காரவும் முடியல, பிடிச்சி நிற்கவும் முடியல, எதுவுமே பண்ண முடியல, சீட்டில் உட்காரவே முடியல. ஏன்னா இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு கல் முள்ளாக இருக்குது, லைக்கு ஒரு மாதிரி ஜல்லிக்கல் இருக்கும் இல்லையா. ஸோ நல்லா ரோடு போடல, ஜல்லி கொட்டி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நல்லா மேடு பள்ளம் கல்லுக்கெல்லாம் இருக்கவும் ஏறி இறங்கவும் அவரால் முடியலை. ஒரு வழியாக வந்துட்டு நீங்கள் அந்த ரோடெல்லாம் தாண்டி போயிடுறீங்க. தாண்டி போக வரைக்கும் அவரும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பார். ஸோ நீங்கள் ஹைவே கிட்ட வந்ததும் பார்த்தீங்கன்னா லைக் ஹைவே வந்துட்டு இன்னொரு கொஞ்சம் தூரம் இருக்குதுன்னு வைங்களேன், ஹைவே கிட்ட தான் வந்துட்டு இருப்பீங்க. ரோடு போகிற அளவுக்கு நல்லா இருக்குது. ஒரு கொஞ்சம் தூரம் போனால் ஹைவே மறுபடியும் மேலே ஏறிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஒன்று ஸ்ட்ரைட்டாக போனால் மேலே ஏறிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக வண்டி ட்ரைவ் பண்ணிட்டு போக அவர் பார்த்தீங்கன்னா கோவம் வந்துச்சு. ஏன்னா மோடி கீழே விழுந்துட்டார்ல, இவளுக்கு என்ன பிரச்சனை இப்படி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாருனா எந்திரிச்சு அப்படியே வந்துட்டு 2 கையும் வந்துட்டு பின்னாடி இருந்து உங்களோட கையை வச்சு பிடிச்சிடுறாரு. அப்போ நீங்கள் டக்குன்னு பயந்து போயிட்டு சட்டன் பிரேக்கை போடுவீங்க பாருங்கள். அப்போது சட்டன் பிரேக்கு போட அவரோட மண்டை பார்த்தீங்கன்னா பொத்தர் வந்துட்டு சீட்டு தப்பக்கட்டின்னு இடிச்சிடும். ஸோ இப்போது நீங்கள் சடன் பிரேக்கு போட்டதும் நீங்களும் ஒரு மாதிரி சீட் பெல்ட் போடாதனால அந்த ஸ்டேரிங்கில் போய் திருப்ப மண்டையை அடித்து திரும்ப வந்துட்டு சீட்டுக்கு வரீங்க. அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த சீட்டுக்குள்ள ஸோ சீட்டில் அவரோட தலையும் போய் அடிச்சிடும். இப்போது அவரோட கை மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே தான் இருக்குது உங்கள் ஷோல்டரில், 2 ஷோல்டர்லேயுமே இன்னுமே உங்களை எதோ பிடிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கவும் மெதுவாக நீங்கள் அப்படியே சைடில் திரும்பி பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு ரைட் சைடு திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா ஒரு கை இருக்குது. அவ்வளோதான், பாதி உயிர் போயிடுச்சு.
இந்த பக்கம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகவும் இந்த பக்கம் நீங்கள் வந்துட்டு இப்படி லெஃப்ட் சைடு இருக்கும் இல்லையா, ஸோ லெஃப்ட் சைடு திரும்பி பார்க்குறீங்க மெதுவாக, கொஞ்சம் ஸ்லோ மோஷனில். ஓகேவா? ஸோ ஸ்லோ மோஷனில் திரும்பி பார்க்குறீங்க. அப்படி பார்த்தா இந்த பக்கமும் ஒரு கை உங்கள் ஷோல்டரில் இருக்குது. ஆனால் கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா உருவமே கிடையாது. ஏன்னா அவர் இந்த பக்கம் சீட்டுக்கு பின்னாடி இருக்கவும் சென்டரில் இருந்தால் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பக்கம் சீட்டுக்கு பின்னாடி உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால அவர் சீட்டோட ஒட்டி உட்காந்துருக்காரு. ஏன்னா அவரோட மண்டை அடிச்சிருக்கும் அப்படி. ஸோ அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி உங்களுக்கு பிடிச்சிட்டு மண்டை அடித்து ஒரு மாதிரி மூளை குழங்குன மாதிரி உட்காந்துட்ருக்க உங்களுக்கு அவரோட கையை பார்த்ததும் அவ்வளோதான். அடுத்த செகண்ட் நீங்கள் இன்னும் ரொம்ப பயந்துடுறீங்க. பயந்து ஆன்னு கத்திக்கிட்டே இன்னும் ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ நீங்கள் இப்படி கத்திட்டே வண்டி ஓட்டும் போது இப்போ தான் பார்த்தீங்கன்னா மீரா கண்ணை முழிக்கிறா, என்னமோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பயந்து கத்திக்கிட்டே வண்டி ஓட்ட அவளுக்கு அரை தூக்கத்தில் பாட்டு பாடுறாங்களா, பாட்டு நல்லா தான் இருக்குது, நல்லா பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கு மறுபடியும் கண்ணு மூடி தூங்கிடுது. சீட் பெல்ட் எல்லாம் போட்டிருக்கனால அதுக்கு ஒன்றும் தெரியல, அதுக்கு எங்கே அடியுமே கிடையாது, எந்த அடியுமே கிடையாது. அவன் நல்லா ஸ்மூத்தாக உட்காந்துட்டு தான் வந்துட்டுருக்கிறா. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் டைட்டாக உங்களை பிடிக்கிறாரு. ஏன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகிறீங்க, அவரால் பேலன்ஸ் பண்ணி உட்கார முடியல. அட கரும்பு பிடிச்சவளே, இதுக்கு இப்படி வண்டி ஓட்டுறா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே அவர் பார்த்தீங்கன்னா உங்களை டைட்டாக அப்படி இறுக்கி பிடிக்க, அவர் எந்த அளவுக்கு உங்களை வந்துட்டு டைட்டாக ஒரு மாதிரி பிடிக்கிறாரோ அவ்வளோ ஸ்பீடு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஸோ டேவால் பின்னாடி கரெக்டாக உட்காரவே முடியல. ஏன்னா அந்த ரோடு இன்னுமே ஒரு மாதிரி திரும்ப ஒரு மாதிரி கல்லாக இருக்கிறனால ஒரு மாதிரி குச்சி போகுது. அதனால அவர் உங்களை பேலன்ஸ்க்கு பிடிச்சிருக்காரு. ஆனால் அது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ உங்களை வந்துட்டு பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி பயந்து போயிட்டு நீங்கள் சீக்கிரமாக வண்டி விட்டு இறங்கணும். ஆனால் இந்த நடுக்காட்டுக்குள்ளே இறங்கக்கூடாது, சீக்கிரம் பஸ் ஸ்டாப் போயிடுன்னு சொல்லிட்டு வண்டி ஃபாஸ்ட்டாக கத்திட்டே ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படி ஓட்டிகிட்டே இருக்கும்போது அது கல் குலுங்கிட்டே இருக்குதா, டேக்குனா செம கடுப்பாயிடுச்சு. டக்குன்னு என்ன பண்ணிடுறாருன்னா இந்த பக்கம் கையை எடுத்துடுறாரு. ஸோ கையை எடுத்ததுமே நீங்கள் என்னது கை அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கம் திரும்பி பார்க்குறீங்க, கை கிடையாது. கடவுளே தேங்க் காட், ஏதோ நான் கற்பனை பண்ணிக்கிறேன் போல் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் பெருமூச்சு விடுறதுக்குள்ளே அவர் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே முன்னாடி தலையை கொண்டு வந்து உங்களை அப்படியே பார்க்குறாரு, மூஞ்சி கிட்ட வச்சு. அவ்வளோதான், ஏதோ உங்களுக்கு முன்னாடி இருக்க மாதிரி ஃபீல் ஆகவும் அப்படியே மெதுவாக லெஃப்ட் சைடில். ஓகேவா? ஸோ அப்படி மெதுவாக அப்படி திரும்புறீங்க. அப்படி திரும்பி பார்க்கும்போது அவரோட ஃபேஸ் உங்கள் க்ளோஸ் அப்பில் இருக்குது உங்கள் ஃபேஸ் கிட்ட. அவ்வளோதான். ஆனால் இன்னும் பயங்கரமாக நீங்கள் கத்த உங்கள் மூஞ்சி இப்போ தான் அவர் பார்க்குறாரு. ஸோ அவர் மீரான்னு நினச்சிருப்பாரு. ஸோ ஆள் மாறி இருக்கவும் அவரும் ஒரு பயந்துட்டு அவர் ஒரு பக்கம் ஆன கத்த. ஸோ 2 பேரும் இப்படி கத்திக்கிட்டே என்ன ஆகுதுன்னா நீங்கள் இவரே பார்த்து கத்திட்டு நல்லா அந்த ஆக்சிலேட்டர் வந்துட்டு கொடுத்துறீங்க. ஸோ அது செம்ம ஃபாஸ்ட்டாக போய் என்ன ஆகுதுன்னா ஒரு மரம் இருக்குது, மரத்து மேலே சத்துன்னு அடிச்சிருது. அடிச்சு அப்படியே 2 பேரும் அப்படியே வந்துட்டு முன்னாடி அந்த சீட்டு லைக் அந்த கண்ணாடி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கண்ணாடிக்கு வெளியே போயிட்டு பொத்துன்னு பறந்தே விழுந்துடுறீங்க. கண்ணாடியெல்லாம் உடச்சிக்கிட்டு போய் விழுந்துடுறீங்க. ஏன்னா ஃபாஸ்ட்டாக போய்ட்டு சடன் பிரேக் போட்டால் அப்படி தானே இருக்கும். பட் இது பிரேக் போடல, நீங்கள் வந்துட்டு மரத்துலேயே அடிச்சிட்டிங்க. ஸோ அப்படியே அந்த மாதிரி முன்னாடி போய் விழுக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எந்த சேதாரமும் இல்லாமல் மீரா மட்டும்தான் அப்படியே இன்னும் தூங்கிட்டு இருக்கிறா. இவ்வளோ ரணகாலத்தில் கூட அந்த நாய்க்கு எப்படி தூக்க வருதுன்னே தெரியல. ஸோ நீங்கள் விழுந்திருப்பீங்களா, அப்படியே கண்ணாடியெல்லாம் உடச்சிட்டு போயிட்டு விழுந்திருப்பீங்களா நீங்களும் டேவும். ஸோ இப்போ அப்படியே நீங்கள் எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு பார்த்தா டே தான் நின்றுருக்காரு. அவரை பார்த்து இன்னும் பயம் ஆயிடுச்சு உங்களுக்கு. அவருக்கு உங்களை பார்த்து பயமாக இருக்குது, யாருன்னு தெரியல. ஸோ அவர் உங்களை பார்த்து பயப்பட, நீங்கள் அவரை பார்த்து பயப்படுன்னு சொல்லிட்டு 2 பேர் திரும்ப காருக்குள்ளே ஓடி வந்து ஏறுறீங்க. ஸோ நீங்கள் காருக்குள்ளே ஏறி வந்து உட்காந்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களை துரத்துறதுக்காக வராரு, எந்திரிச்சு வராரு கார்கிட்ட. ஆனால் நீங்கள் அவரை பார்த்து பயந்து போயிட்டு 2 பொண்ணுங்க தனியாக அவர்கிட்ட சிக்கிக்கிட்டா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறீங்கன்னா காரை எடுத்துறீங்க அங்கேயே அவரை விட்டுட்டு. ஸோ காரை ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஹைவேல போயிட்டுருக்க. இந்த பக்கம் டேக்கு செம்ம கடுப்பாகுது. யார் இவ, என் தங்கச்சி கடத்திட்டு போகிறாளா, அந்த நாயை கடத்திட்டு போனால் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லையே, அவளை எதுக்கு இவ கடத்திட்டு போகிறா, இந்த காலத்தில் யாரை நம்பனே தெரியல, பார்க்க டீசெண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, கடத்திட்டு போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா காருக்கு பின்னாடி ஓடி வராரு. மீரா மீரா மீரான்னு கத்திக்கிட்டு. இந்த நாய் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது இப்போ தான் அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா முன்னாடி கண்ணாடியெல்லாம் உடஞ்சிருக்குமா. ஸோ கண்ணாடியெல்லாம் உடஞ்சவும் காற்று வந்துட்டு வண்டி போகும்போது ஆப்போசிட்டில் அப்படி ஸ்ட்ரைட்டாக ஃபேஸ்க்கு வரும்ல, அப்படி தான் மூச்சை விட முடியாத காற்று வருது. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ மூச்சை விட முடியாமல் காற்று வரும்போது தான் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முழிக்கிறா. கண்ணை முழிச்சு பார்த்தா வெட்ட வெளியாக தெரியுது, குப்பையெல்லாம் கண்ணில் வந்து விழுகுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ அவங்கள பார்த்தா உங்களுக்கு அடியெல்லாம் பட்டிருக்குது. என்ன உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு அவர் கேட்க, மீரா பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா. நீங்கள் இருக்கீங்களா, நான் எங்கே பயப்பட போகிறேன், சரி என்னாச்சு உங்களுக்கு தான் அடிபட்டிருக்குது, நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ நீங்களும் உனக்கு எதாக நான் விட மாட்டேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிடல, ஸோ நீ கவலைப்படாத, உன்னை பத்திரமா நான் கொண்டு போய் சேர்த்துட்றேன்,
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டிட்டு போக அவளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஸோ அவள் முன்னாடி பார்க்குறா காற்று நேராக அவள் மூஞ்சிக்கே வருது. என்ன இது காற்று இப்படி மூஞ்சிக்கே வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்ணாடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கண்ணாடி இருக்கணும்ல. ஸோ அப்படியே கையை வச்சு பார்க்குறா, கண்ணாடியே இல்லை. கை விட முன்னாடி போயிட்டே இருக்குது. கண்ணாடி இருந்தால் தானே அந்த கண்ணாடியோட ஸ்டாப் ஆகும். ஸோ இவள் கையை வைக்க முன்னாடி போயிட்டே இருக்குது. அப்போ தான் அவளுக்கு புரியுது கண்ணாடியெல்லாம் உடஞ்சி போச்சுன்னு. ஏன் என்னாச்சு காருக்கு அப்படின்னு அவள் கேட்க, காரு நீ பயப்படாத, நான் இருக்கேன், உன்னை பத்திரமா கொண்டு போய் சேர்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் ஃபாஸ்ட்டாக போகிறீங்க. பத்திரமா சேர்த்துடுறியா, என்னாச்சு அண்ணன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவளை கடத்திட்டு போகிற மாதிரி பயம் ஆயிடுச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறா. டேன்னு சொல்லி கூப்பிட பின்னாடி இருந்தால் தானே இவன் பாரு. அவன் ஒரு பக்கமும் ஆளையே காணோம். ஸோ உடனே அவள் பார்த்தீங்கன்னா டக்குனு உட்காந்துருக்கிற சீட்டில் அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி உட்காந்த மாதிரி பார்த்துக்கிட்டு லைக் அப்படின்னா பின்னாடி திரும்பி உட்காருவோம். ஸோ அந்த மாதிரி உட்காந்து பின்னாடி சுத்தமாக நல்லா வெள்ளை பக்கம் பார்க்குறா, கீழே பார்க்குறா, மேலே பார்க்குறா, ஏன் ஈவன் பின்னாடி சீட்டுக்கு போய் டிக்கி கூட பார்க்குறா. ஆனால் டே இல்லை. அப்போ நீங்களும் மீரா என்னாச்சு, என்ன தேடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என் அண்ணா எங்க அப்படின்னு கேட்பா. அண்ணாவா அப்படின்னு நீங்கள் கேட்க, என் அண்ணா இங்கே இருந்தான், என் அண்ணா எங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு மாதிரி ரியலைஸே ஆகுது. சட்டன் பிரேக் போட்டு நிறுத்த திரும்ப அவள் பின்னாடி உட்காந்துருப்பா பார்த்தீங்களா. அவள் முன்னாடி வந்துட்டு போய் பறந்து போய் ரோட்லேயே விழுந்துடுறா. உங்களுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பாவத்துக்கு அவங்க 2 பேர்த்தையும் கொலை பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள். ஸோ இந்த பக்கம் திரும்ப நீங்கள் அந்த காரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஐயோ மீரான்னு சொல்லிட்டு ஓடுவீங்களா. அவள் அப்படி கீழே விழுந்து கிடப்பா. அப்போ நீங்களும் பார்த்துட்டு அச்சோ மீரா எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுத்து தூக்க, யார் நீ, என்னை கடத்திட்டு போய் என்ன பண்ண போகிற, எதுக்கு நீ என்னை இப்படி தனியாக கூப்பிட்டு வந்தேன், என் அண்ணா எங்க அப்படின்னு கேட்பாளா. வாட், நான் உங்களுக்கு கடத்துறேனா, நீங்கள் பாருங்கள் ஒரு ஆள் இங்கே இருந்தான், அவன் தான் நம்ம 2 பேர்த்தையும் ஏதோ பண்ணுறதுக்காக இங்கே வந்துட்டான்னு நினச்சி நான் அவனை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல நடந்த எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அவள் அப்படியே தலையிலேயே அடிச்சிட்டு, எங்க அவன் என் அண்ணாங்க, பின்னாடி தூங்கிட்டு இருந்தான், தூக்கம் வருது, நீ கொஞ்ச நேரம் ட்ரைவ் பண்ணுன்னு சொல்லிட்டு, அவனை ஏங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி மீரா கேட்க, அண்ணாவா அப்படிங்களா, ஷிட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீராக்குனா கடுப்பாயிடுச்சு. முதல்ல வண்டி ஏறு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஏற சொல்கிறா. நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா வண்டியில் ஏறிப்பீங்க. பட் டிரைவர் சீட்டில் அவள் தான் உட்கார்றா. நீங்கள் சைடில் உட்காந்துட்டு வர இப்போ 2 பேரும் வண்டியை திருப்பிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. எங்கே நிறுத்திட்டு வந்தால் எங்கே விட்டுட்டு வந்தேன்னு கேட்குறாளா. நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப தூரம் சொல்கிறீங்க. அவ்வளோ தூரம் விட்டுட்டு வந்துட்டியா, அது இந்த நைட்டில், அதுவும் அந்த காட்டு பக்கத்தில், அங்கெல்லாம் யானை புலி சிங்கம்லாம் இருக்கும் தெரியுமா, என் அண்ணனுக்கு அதெல்லாம் பயம் அப்படின்னு சொல்லிட்டு மீரா பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுவா. ஆனால் பார்த்தீங்கன்னா கண்ணாடி முன்னாடி இல்லாததுனால குப்பையெல்லாம் பொத்துன்னு கண்ணில் வந்து விழுந்துகிட்டே இருக்குது. ஆனாலும் அவள் அப்படி கண்ணை தேய்ச்சிக்கிட்டு அப்படியே கண்ணை மூடி முழிச்சுக்கிட்டே ஒரு வழியாக வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டுக்கிறா. நீங்களும் வந்துட்டு இன்னொரு கொஞ்சம் முன்னாடி போனால் அங்கே தான் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவீங்களா. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டிகிட்டு வர கரெக்டாக அது காடு மாதிரி இடம் இல்லையா, அது இல்லாமல் ஜல்லிக்கல்லாம் இருக்குது, மண்ணெல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க ரோடு போடுறதுக்காக. ஸோ அப்படி இருக்கிற இடத்துல கொஞ்சம் காரை ஃபாஸ்ட்டாக ஓட்ட இதுக்கு முன்னாடி போன வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புழுதியெல்லாம் கழிப்பிட்டு போகல. அந்த மாதிரி தான் எல்லாம் இவள் கண்ணில் வந்து விழுக இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அப்படியே கண்ணை தேய்ச்சிக்கிட்டே என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அந்த ஆஸ்லேட்டருக்குள்ளே, ஸோ ஆஸ்லேட்டரா அது பேர் என்ன, அதுதான் அதை போட்டு அமுத்தி விட்டுறா ஃபாஸ்ட்டாக. ஸோ ஃபாஸ்ட்டாக அமுக்க அந்த பக்கம் டே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருந்திருப்பாரு. ஒரு பாதி தூரம் ஓடி வந்து நின்றுருப்பார்ல. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ என்ன பண்ணுறது, எங்கேயாவது லிஃப்ட் கேட்டு போகலன்னா ஒரு கார் கூட இந்த பக்கம் போக மாட்டேங்குது, இதெல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு மனசை மண்டை பிச்சுட்டு நிற்க மீரா வேற கண்ணு மண்ணு தெரியாமல் காரை ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு இருக்கிறா. அந்த ஜல்லிக்கல்லுக்குள்ளே வந்துட்டு கார் ஒரு மாதிரி தப்புன்னு போயிட்டு இருக்குது. அப்போ நீங்கள் பார்க்குறீங்க அந்த பக்கம் டே இருக்கிறத. ஸோ டே அந்த பக்கம் பார்த்துட்டு அதுவும் அவர் அங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லுவீங்களா. அப்போ இவளும் காரை ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு இருக்கிறா, கண்ணை மூடிட்டு. அதை இப்போ தான் பார்க்குறீங்க. இவள் கண்ணை மூடிட்டு காரை ஓட்டுறதை பார்த்துட்டு பயந்து போய் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இது இருக்குதுல்ல, ஐயோ இப்போ தானே சொன்னேன், ஸ்டேரிங்கு, அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சி டே இருக்கிற பக்கமாக அப்படியே காரை திருப்பிடுறீங்க. ஆக்சுவலாக விட்டு அவள் நேராக தான் போயிருப்பா. பட் அவள் நிறையா ஆஸ்குலேஷன் ஃபாஸ்ட்டாக போட்டு அமுக்க நீங்கள் ஸ்டேரிங்கை போட்டு இந்த பக்கம் திருப்பன்னு சொல்லி கரெக்டாக அவருக்கு கார் வெளிச்சம் வருது. திரும்பி பார்த்தா காரு கண்ணு முன்னாடி வந்து நின்றுட்டுருக்குது, லைக் அடிக்கிற மாதிரி வந்துட்டுருக்குது ஃபாஸ்ட்டாக. அவ்வளோதான் டேக்கு சம பயம் ஆயிடுது. டக்குனு அவர் இந்த பக்கம் ஜம்ப் பண்ணிடுவார். ஸோ ஜம்ப் பண்ண அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த கார் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வேலி மாதிரி போட்டிருக்காங்க, அது லைக் டிவைடர் பிளாக் இருக்கும்ல. ஸோ டிவைடர் பிளாக் தான். ஸோ அந்த டிவைடர் மேலே போய் சத்துன்னு அடிச்சிருது. ஸோ அதை அடித்த அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஆப்போசிட்டில் ஒரு ட்ரக்கு போயிட்டுருக்கும். ட்ரக்கு மீன்ஸ் நல்லா பெரிய ட்ரக்கெல்லாம் கிடையாது, இந்த குப்பை லாரி இருக்குதுல்ல, குப்பை லாரி. ஸோ குப்பை லாரி போயிட்டுருக்கோம். இதில் அப்படியே அடித்து கரெக்டாக அது முன்னாடி கண்ணாடியெல்லாம் இல்லாத காரணத்தினால 2 பேரும் அந்த கண்ணாடி இல்லாமல் அந்த இடத்துல அப்படி பறந்து போயிட்டு அந்த குப்பை லாரியில் விழுந்துடுறீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா டே அண்ணாந்து பார்த்துட்டு இருக்காரு, நீங்கள் 2 பேர் பறந்து போகிறத அவர் அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு இருக்காரு. 2 பேரும் குப்பை லாரிக்குள்ளே விழுந்துருவீங்களா. குப்பை லாரிக்காருக்கு தெரியவா போச்சு இப்படி யாரோ வந்து விழுகிறாங்கன்னு. அவருக்கு எதுவும் சத்தம் கேட்டு பார்ப்பாரு, பட் அது பெருசாக கவனிக்கல, பெருசாக எடுத்துக்காமல் அவர் பாட்டுக்கு வண்டி ஓட்டிகிட்டு போயிடுறாரு.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேக் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ என் தங்கச்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த காரை திரும்ப வந்து எடுக்க பார்க்குறாரு. பட் அது ரொம்ப டேமேஜ் ஆகி கிடக்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படி எப்படியோ ஒரு வழியாக வந்து அந்த காரை எடுத்துறாரு. ரிவர்ஸ் எடுத்து திரும்ப அந்த குப்பை லாரி போச்சுல அந்த வழியாக போயிட்டுருக்காரு. ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்ருக்காரு. பட் அது குப்பை லாரிங்கிறதுனால ஒரு மாதிரி அந்த குப்பையெல்லாம் பறந்து பறந்து இவருக்கு அந்த லாரிக்கு பின்னாடி இவரோட கார் போகவும் அந்த கண்ணாடி முன்னாடி இல்லாதனால இவர் கண்ணில் நிறைய குப்பை விழுந்துகிட்டே இருக்குது. ஸோ லாரி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குது அந்த ஹைவேல கூட. இவர் பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணுறாருனா அதை ஓவர்டேக் பண்ணி போய் ஒரு மாதிரி அந்த லாரியை பிளாக் பண்ணி நிறுத்துவாங்கள்ல காரை திருப்பி அந்த மாதிரி நிறுத்த லாரிக்கார சட்டுனா ஒரு பிரேக் போடுவான் பாருங்கள். அவ்வளோதான். நீங்கள் 2 பேரும் அந்த குப்பை லாரி மேலே தானே கடந்திருப்பீங்க. அவன் சடன் பிரேக் போட 2 பேரும் உருண்டு கீழே விழுந்துடுறீங்க. இப்போது இவர் பார்த்தீங்கன்னா அவரை நிறுத்தின காரை வந்துட்டு பிளாக் பண்ணி நிறுத்திருப்பாரு அந்த லாரியை. அப்படி நிறுத்திருந்தா கூட பரவாயில்ல. பட் அந்த லாரியை வந்துட்டு அந்த லாரிக்கு முன்னாடி நின்றுட்டு காரை கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்ணுறாரு. ஸோ அந்த லாரி பார்த்தீங்கன்னா பின்னாடி ரிவர்ஸில் வருது. அப்படி ரிவர்ஸில் வரும்போது 2 பேர் கீழே விழுந்திருப்பீங்களா பின்னாடி. ஸோ இப்போ உங்களை வந்துட்டு அடியில் போட்ட மாதிரி இருக்குது. நீங்கள் வந்துட்டு அந்த லாரிக்கு அடியில் கிடக்குறீங்க. ஸோ அந்த லாரி வந்துட்டு அப்படியே உங்களை மறைச்ச மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காரை நிறுத்திட்டு வந்து அப்படியே இடுப்பில் 2 இடுப்புலேயும் கையை வச்சுக்கிட்டு வந்து ஏய் இறங்குடா அப்படிங்க. சார் யார் சார் நீங்கள், என்னாச்சு, இப்போ எதுக்கு வந்து இங்கே ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த அண்ணா கேட்குறாங்க லாரிக்கார அண்ணா. ஸோ இப்போ அந்த அண்ணா கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசினாங்காட்டிக்கு டக்குன்னு பயந்துட்டு இல்லைங்க ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அதான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லவும், டேய் முட்டாள், நீ தாண்டா ஆக்சிடெண்ட் பண்ணியிருப்பேன் நேரம் காரை கொண்டு வந்து லாரிக்கு முன்னாடி நிறுத்துற, அடித்தா எங்கே போய் விழுவ தெரியுமா. ஆமாம் உன் காரே ஆல்ரெடி அடிப்பட்ட மாதிரி தான் கிடக்குது, என்னாச்சு அப்படின்னு அந்த அண்ணா கேட்க, அண்ணா அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நடந்ததை சொல்கிறாரு. எது எனக்கு எதோ தோணுச்சுப்பா, பொத்துரு மேலே ஏதோ விழுந்த மாதிரி இருந்துச்சு, வா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அப்படியே லாரி மேலே அந்த குப்பை லாரி இருக்குதுல்ல, ஸோ அது மேலே ஏறி பார்க்குறாங்க. இந்நேரம் மணி ஒரு 1-1:30 ஆட்டம் இருக்குது. அந்த நேரத்தில் நடு ஹைவேல நின்றுக்கிட்டு இப்படி 2 பேரும் குப்பை லாரி மேலே ஏறி பார்க்க ஒருத்தரையும் காணோம். என்னப்பா எதுவும் தங்கச்சி இது மேலே கிடக்குறான்னு சொன்னேன், காணுமே அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணா இல்லைண்ணா என் 2 கண்ணால் பார்த்தேன், இங்கே தான் பறந்து வந்து விழுந்தாங்க 2 பேருமே அப்படின்னு சொல்கிறாரு. எப்போ நான் என்ன விளையாடுறேண்ணா, விழுந்துதான் இங்கே தானே கிடக்கணும் அப்படிங்க. இல்லை நான் நம்ப மாட்டேன், இதுக்குள்ளே தான் முழுகி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் ஒரு குச்சி எடுத்து அந்த குப்பை எல்லாத்தையும் கலரி நடு ரோட்டில் போட்டுட்ருக்காரு. அதுக்குள்ளே மீறா இருப்பான்னு நினச்சிட்டு. ஸோ எல்லா குப்பையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரோட்டில் அப்படியே கிடக்குது. அந்த அண்ணாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, அண்ணா ப்ளீஸ்ண்ணா என் தங்கச்சிண்ணா மேலே போயிட்டு, அதாவது அந்த முன்னாடி போயிட்டு அந்த இது பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த குப்பையை மட்டும் கீழே கொட்டுற மாதிரி பண்ணுவாங்கள்ல, அதை மட்டும் பண்ணி விடுங்கண்ணா, என் தங்கச்சி உள்ளுக்கு இது கிடக்குறாலும் என்னமோ தெரியல, இவ்வளோ இத்தனை அது ஆக்சுவலாக பெரிய லாரி இல்லையா, ஸோ அதை வந்துட்டு குச்சி வச்சு கலைக்க முடியாது, ஸோ மொத்தமாக நீங்கள் கொட்டுங்க, என் தங்கச்சி தான் நான் பொறுக்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கருமம் எல்லாம் என் தலையெழுத்து, ஹைவேல இது மாதிரி பண்ணால் டிராஃபிக் ஜாம் ஆகும், தேவையில்ல பிரச்சனை வரும் அப்படின்னு அந்த அண்ணா சொல்ல, ஆனால் நான் பார்த்துக்கிறேன், நான் எவ்வளோ வேணால் பணம் கொடுத்து சரி பண்ணிக்கிறேன், எனக்கு தங்கச்சிலாம் வீட்டுக்கு போனால் எனக்கு கொண்டே போடுவாங்க அப்படின்னு சொல்ல, அவரும் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா போயிட்டு அந்த முன்னாடி அந்த டிரைவர் சீட்டில் உட்காந்து அது இப்படி தூக்கி விடுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். அப்போது முன்னாடி பார்த்திங்கன்னா வண்டியை ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு வண்டியை ஒரு கொஞ்சம் தூரம் முன்னாடி நகர்த்திட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இது குப்பையை வந்துட்டு தூக்கி விடுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வண்டி கொஞ்சம் முன்னாடி வந்ததும் நீங்கள் தெரியுறீங்க, பட் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே அந்த அண்ணா குப்பையை வந்துட்டு இந்த மாதிரி அந்த அந்த ஒரு ரேக் மட்டும் இப்படி மேலே தூக்குமில்ல, அப்படி கல்லெல்லாம் சலசலன்னு கொட்டுமில்ல, ஸோ அந்த மாதிரி குப்பையெல்லாம் சலசலன்னு உங்கள் 2 பேர்த்து மேலேயும் கொட்டிடுது. ஸோ இப்போ கொட்டுற குப்பை தான் பார்க்குறாரே தவிர கீழே பார்க்கல, பார்க்கறதுக்கு முன்னாடியே கீழே வந்து கொட்டிட்டாங்க. ஸோ உங்கள் மேலே வந்து இந்த குப்பையெல்லாம் கொட்டி கிடக்குது. இப்போது வண்டி ஃபுல்லாக இருக்கிற எல்லா குப்பையும் நடு ஹைவேல கொட்டியாச்சு, ஆனால் நீங்கள் 2 பேருமே அதில் இல்லை. ஸோ அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டாரு. பாத்தியாப்பா நான் தான் இல்லைன்னு சொன்னல, இப்படி நடு இதில் வந்துட்டு குப்பை கொட்ட வச்சுருக்கா, நல்ல வேலைங்க எந்த கேமராவும் இல்லை, நான் போகிறேன், யாராவது கேட்டால் நீ பதில் சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாரு. இப்போ டேக்கு ஒன்றும் புரியல, இது மேலான விழுந்தா எங்கே போயிருப்பா, ஒரு வேளை ரோட்டில் எங்காவது விழுந்துட்டாளா வர வழியில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி நின்று யோசிச்சுட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மீரா அப்படியே தான் கிடக்குறா, ஆனால் உங்களுக்கு லைட்டாக மயக்கம் தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே அந்த குப்பைக்குள்ளே இருந்து எந்திரிச்சு உட்காந்துருப்பீங்க பாருங்கள். ஸோ இவரை அப்படியே எதிர்த்து இந்த பக்கம் திரும்ப நீங்களும் குப்பைக்குள்ளேருந்து எந்திரிச்சு உட்காந்து லைட்டாக எந்திரிக்கும் போது அவருக்கு அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், ஏதோ ஜாம்பி மாதிரி தெரிஞ்சிருது. அவ்வளோதான், மனுஷன் பயந்து கத்திட்டு ஓட ஆரம்பிக்க நீங்கள் அவரை பார்த்துடுறீங்க. அவரை பார்த்ததுமே அட இவரோட அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எங்க நில்லுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடுறீங்க. நீங்கள் பேசுகிற ஒரு காது கேட்கல. ஸோ அப்படியே ஓடிக்கிட்டு இருக்காரு பயந்து கத்திக்கிட்டு. இந்த பக்கம் நீங்கள் அவரை விரட்டிக்கிட்டே ஓடிட்டு இருக்கிறீங்க, நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் மீரா கண்ணை முழிக்கிறா. கண்ணை முழிச்சு பார்த்தா நீங்கள் அப்படியே ஓடிட்டு இருக்கிறீங்க. இந்த பொண்ணு எதுக்கு இப்படி ஓடிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் உங்கள் பின்னாடி தடுத்திட்டு வரா, நில்லுன்னு சொல்லிட்டு.
ஸோ இந்த மாதிரி மணி 2 இருக்கு இப்போது. நைட் 2 மணிக்கு ஒரு பக்கம் உங்களை பார்த்து பயந்து கத்திட்டு ஓடிட்டுருக்கா. பின்னாடி நீங்கள் நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஓடிட்டுருக்கா. இப்போ உங்களுக்கு பின்னாடி மீரா, ஏன் நில்லுங்க, எங்கே ஓடிட்டு இருக்கிறீங்க, எனக்கு தனியாக இருக்க பயமாக இருக்குது, ஏன் இப்படி தனியாக விட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உங்கள் பின்னாடி பயத்தில் ஓடி வந்துட்டுருப்பாளா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 3 பேரும் ஓடிக்கிட்டு இருக்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது அதே ஹைவே தான், சேம் ஹைவேல இவரோட ஃபேமிலி மொத்தமுமே ஒரு ஓரத்தில் காரை நிறுத்திட்டு இந்த ஹைவேலலாம் வந்துட்டு இந்த ஃபுட் கடைலாம் இருக்குல்ல, டீ இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்கள்ல, ஸோ பேக்கரியெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் பேக்கரியில் போய்ட்டு எதாவது சாப்பிட்லாம், ஒரு மாதிரி இருக்குது, ட்ரைவ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு எல்லோரும் இறங்கியிருப்பாங்க. அப்போ தான் காரை விட்டு இறங்கி நின்றுட்டு இருக்கிறாங்க. சும்மா அப்படியே கொஞ்சம் காற்று வாங்கிட்டு நின்றுட்டுருக்க. இந்த பக்கம் தேவோட பாட்டி பேர் பார்த்தீங்கன்னா சுஜி. ஸோ அவங்க அப்படியே அந்த பக்கம் நின்றுட்டு இருக்கும்போது அவரோட தாத்தா இருக்காங்கல்ல, அவங்க போயிட்டு டீ வாங்கிட்டு வந்து அந்த சுஜி பாட்டிக்கு கையில் கொடுக்க, அந்த பாட்டி அதை கையில் வாங்கியிருக்கும். ஸோ வாங்கிட்டு அப்படியே குடிக்கலான்னு இந்த பக்கம் பார்க்கும்போது அந்த தாத்தாவும் வந்துட்டு பாட்டி கூட நின்று குடிச்சிட்டு இருக்காரு. மற்றவங்கெல்லாம் உள்ளே போயிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரும் அங்கே வெளியே நின்றுருக்காங்க. ஸோ தாத்தா பேர் பார்த்திங்கன்னா சக்தின்னு வச்சுக்கலாம். ஸோ சக்தி தாத்தான்னு வச்சுக்கலாம். இப்போது சக்தி தாத்தாவும் சுஜி பாட்டியும் பார்த்திங்கன்னா அந்த ஹைவேல காருக்கிட்ட அப்படியே சாஞ்சு நின்றுக்கிட்டு டீயை குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போது சக்தி தாத்தா பார்த்திங்கன்னா, ஏண்டி சுஜி அப்படின்னு கூப்பிடுவாரா. என்னங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க. இல்லை, இந்த ஹைவேல நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்போது இங்கே சாகிற மனுஷங்களோட ஆன்மா எல்லாம் இங்கே தானே சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பாட்டி பார்த்துட்டு, கிழவா, உனக்கு வாயில் நல்ல வார்த்தையே வராதா, எல்லா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம், நீ இருந்தானா ஆக்சிடெண்ட்டு செத்தான் ஆவி பேவின்னு சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி சுஜி பாட்டி பேசுது. ஸோ தாத்தாவும் வந்துட்டு, பயந்துட்டியா, அதெல்லாம் நீ பயப்பட மாட்டேன்னு நினச்சா, நீ தைரியமான ஒய்ஃப் ஆச்சு அப்படிங்கிறாரு. பெரிய தைரியம், அதாவது பேசணுன்னா உடனே ஐஸ் வச்சிட வேண்டியதுன்னு சொல்லி பாட்டி சுஜி பாட்டிக்குதுல. ஸோ அது சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ இவங்க 2 பேரும் இது ஆல்ரெடி இப்போ கொஞ்சம் இது மாதிரி பேய் மாதிரி எல்லாம் பேசியிருப்பாங்கல்ல. அப்படி பேசிட்டு இப்போ எதிர்த்து திரும்பினா புயல் வேகத்தில் சட்டுன்னு இவங்க முன்னாடி ஏதோ கிராஸ் பண்ணி போகுது. அவ்வளோதான், சுஜி பாட்டி கையில் இருக்கிற கிளாஸ் இருக்குல்ல, டீ கிளாஸு பொத்துன்னு கீழே விழுந்துடுது. அவங்க அப்படியே கீழே போட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரைட் ஃபேஸோட ஷாக்காக நிற்கிறாங்க. தாத்தா வந்துட்டு, சுஜி என்னடியாச்சு அப்படின்னு கேட்க, ஏதோ இங்கே கிராஸ் பண்ணி போச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ தாத்தா வந்துட்டு, அடியே உனக்கு என்ன சொன்னால் உடனே வந்துடுமா, அவ்வளோ பயப்படுறியா என்ன, நான் பக்கத்தில் இருக்கேன்லன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த உருவம் சட்டுன்னு கிராஸ் ஆகி போகுது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஓடினது பார்த்தீங்கன்னா தான். அவர் தான் உங்களை பார்த்து பயந்து ஓடிருப்பார். பயத்தில் ஃபாஸ்ட்டாக ஓடிருப்பார். இந்த பக்கம் அவரோட ஃபேமிலியே நிற்குது, அது கூட அவருக்கு தெரியல. நேராக ராக்பா லாரன்ஸ் இந்த படத்துலலாம் போய் பார்த்து ஓடுவார்ல, அதே மாதிரி ஓடிட்டுருக்காரு. இந்த பக்கம் அடுத்து பார்த்தீங்கன்னா தாத்தா சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் அதே ஃபாஸ்ட்டில் ஓடிட்டுருக்க. அவ்வளோதான், அவர் ஓடும்போது கூட தெரிவிக்கல. பட் நீங்கள் ஓடினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாத்தம், கெட்ட வாடை அடிக்குது. தாத்தா அவ்வளோ பார்த்தா அவர் இப்போ பார்த்துருப்பார்ல, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அப்படி கண்ணை மறைச்சு லைக் அப்படி சட்டுன்னு போயிடுறீங்க. உடனே நீங்கள் போய் கொஞ்சம் நேரத்தில் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருது. ஏன்னா குப்பைக்குள்ளேருந்து வந்திருப்பீங்கள்ல. ஸோ பேட் ஸ்மெல்லு வரும். இப்போ தாத்தா கையில் வச்சுக்கிற டீ கிளாஸை பொத்துன்னு ரோட்லேயே போட்டுடுறாரு. இப்போ தாத்தாவும் அதே மாதிரி, சுஜி நீ இப்போ எதனாவது பார்த்தியா அப்படின்னு கேட்க, ஆமாம் நானும் பார்த்தேன், நீங்களும் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுஜி பாட்டி கேட்பாங்களா. அப்போ இப்படி 2 பேர் பேசிகிட்டு இருக்க, இல்லை எதுவும் இருக்காது, மன பிராந்தி அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. அதனால் பயத்துலேயே தான் சும்மா மனசை தேத்திக்க சொல்கிறாரு. அப்போ பாட்டி வந்துட்டு, ஆமாம் அப்படி இது சொல்லி மனசை தேத்திக்கிட்டா தான் உண்டுன்னு சொல்லிட்டு, ஆமாங்க நம்ம இப்போ அதை பற்றி பேசினங்காட்டிக்கும் பயந்துருன்னு நினைக்கிறேன், ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பக்கம் திரும்புவாங்க பாருங்கள். பின்னாடியே மீரா அதே மாதிரி புயல் வேகத்தில் போக இவக்கிட்ட இன்னும் ஸ்மெல் அடிக்குது. அவள் போன அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா தாத்தாவும் பாட்டியும் அந்த ஸ்மெல்லு ஒரு பக்கம் இருக்கா. அப்போ செத்து போனதுக்கப்புறம் பணவாடை பிடித்து அடிக்கும் போல் ஏதோ ஆவிதான் கிராஸ் பண்ணி போயிருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே பொத்துன்னு வாங்கி விழுந்துடுறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டீ குடிக்கிறதுக்கு பேக்கரிக்கு போயிருப்பாங்கள்ல, அவங்களாம் திரும்பி வராங்க. வந்து பார்த்தா தாத்தா பாட்டி கீழே கிடக்கவும், ஐயோ என்னாச்சு அத்தைன்னு சொல்லிட்டு டேவோட அம்மா அப்பா வந்துட்டு அவங்கள அப்படியே தூக்கி காரில் போட்டு தண்ணியெல்லாம் தெளிக்க, அப்புறம் தான் கண்ணு முழிச்சு, இந்த இடமே வேணாம், முதல்ல இங்கெல்லாம் வண்டி நிறுத்தாதீங்க, வண்டி எடுங்க, இங்கெல்லாம் ஒரே அமானுஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு வண்டி எடுக்க சொல்லி எல்லாத்தையும் பயமுறுத்தி வண்டி எடுக்க வச்சிடறாங்க. ஸோ எல்லோரும் ஒரு மாதிரி பீதியில் தான் போயிட்டுருக்குறாங்க. இப்போது நீங்கள் 3 பேர் இப்படி லைனாக ஓடிட்டு இருக்கா, இவங்க காரு பின்னாடி தானே வந்துட்டுருக்கோம். ஸோ காரை ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வரும்போது கேட்குறாங்க உங்களோட சித்தப்பா சித்தியெல்லாம், அதாவது டேவோட சித்தப்பா சித்தியெல்லாம், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் இங்கெல்லாம் ஆபத்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஹைவேலெல்லாம் இனிமேல் பார்த்து தான் போகணும் போல், 3 ஆவி எங்கள் கண்ணு முன்னாடி மறைஞ்சு போச்சு, நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்ல, 3 ஆவியா, அதை எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி இவங்க கேட்க. ஸோ டேவோட அப்பா அம்மாவும் அத்தை கேட்குறாங்க, உங்களுக்கு எப்படி தான் அது தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க,
ஏய் வாயக்கல்லுடி, உன்னால தான் வேறு ரூட்டில் போகலான்னு சொன்னேன், ஹைவேயில் போகிறேன்னு சொல்லி எங்களை எங்கே கொண்டு வந்து கோத்து விட்டுருக்கிறப்பாரு. நல்ல வேலை அந்த பேய் நேராக ஓடிடுச்சு, இல்லைன்னா எங்களை அடிச்சிட்டு போயிருந்தா போகிற போக்கில் 2 காட்டு காட்டிட்டு போயிருந்தா இந்நேரம் அவ்வளோதான், நாங்கள் 2 பேர் பேய் அழிஞ்சிருக்க வேணும்னு சொல்லிட்டு அவங்க திட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ டேவோட அம்மா போட்டு திட்டிட்டு இருக்க, அத்தை ஹைவேயில் போனால் தான் சீக்கிரம் போக முடியும், இல்லைனா 3 நாள் ஆகிடும் அங்கே போகிறதுக்கு, அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. நல்லா சொன்னப்போ எங்களுக்கு பாட கட்டிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி திட்டிட்டு இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டே எவ்வளோ தூரம் ஓடுவார், அவரால் முடியல. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஓட கால் ரொம்ப வலி எடுத்துன்னா ஸ்லிப்பாகி விழுந்துருவோம்ல பேலன்ஸ் இல்லாமல், அந்த மாதிரி தான் காலை அப்படியே பரட்டி விட்டு பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. அவர் கீழே விழுந்ததும் அவரை போய் பிடிக்கிறங்கிற பேரில் நீங்கள் ஓடி போயிங்க, நீங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தட்டி விட்டு கீழே விழுந்துடுறீங்க. அங்கே லைட்டாக வந்துட்டு ஏதோ ஒரு சின்ன கொஞ்சம் மேடு மாதிரி இருக்கும் போல், அதில் தட்டி விட்டு பேலன்ஸ் இல்லாமல் நீங்கள் போயிட்டு திரும்ப அவர் மேலே விழுந்துருவீங்க. அவருக்கு நான் செம்ம பயமாக இருக்குது, என்னது என் மேலே கிடக்குது அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டுருக்க. பின்னாடியே மீரா வந்திருப்பாள், ஒயன் விழுந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டிட்டு வர அவங்களை தூக்கி விட. பட் பார்த்தீங்கன்னா அவளும் அதே மாதிரி ஸ்லிப் ஆகிட்டு உங்கள் மேலே விழுந்துடுறா. ஸோ 3 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கிடக்குறீங்க. அப்போது டேக்குனா செம பயம் ஆயிடுச்சு, என் மேலே ஏன் வெயிட் இவ்வளோவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு படுத்துட்டு இருக்காரு. அப்படியே கண்ணு இருக்க மூடிட்டு படுத்துட்டு இருக்காரு. கடவுளே என்னை எப்படியாவது ஓடு கொண்டே சேர்த்திருப்பா சாமி, கடவுளே நான் உனக்கு வந்துட்டு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், குழந்தையுமே காப்பாற்றுன்னு சொல்லி எல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் டே மேலே விழுந்திருப்பீங்க தான், பட் பேசலாம்னு நினைக்கும் போது மீராக்கால ஸோ அவள் வந்து உங்கள் மேலே விழுந்திருப்பா. அதை பார்த்து உங்களுக்கு பயம் ஆயிடுச்சு, என்ன என் மேலே கிடக்குது என்னன்னு தெரியலையே, கடவுளே காப்பாற்றுப்பா, அல்லா ப்ளீஸ் காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அல்லா சாமியால் கும்பிட்டுக்கிறீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு முஸ்லீம்கள், ஓகேவா. ஸோ நீங்கள் அல்லா காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி ஏதோ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீரா அவள் தான், வயன் என்னாச்சு என்னை தனியாக விட்டுட்டு போக பார்த்தியா, நல்ல வேலை ஒன்று வந்து பிடிச்சிட்டேன் அப்படிங்க. ஏண்ணா என்ன என் தங்கச்சி வாய்ஸ் கேட்குது, பிடிச்சிட்டாளா என்னத்தை பிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு டேப்பு தான் லைட்டாக கண்ணை திறக்கிறாரு. ஸோ கண்ணை திறக்கவும் நீங்களும் அப்படியே கண்ணை திறக்கிறீங்க. ஏண்ணா என்னது அந்த பொண்ணு வாய்ஸ் கேட்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் அவளை அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, லைட்டாக கழுத்து திருப்புறீங்க. ஸோ அதே மாதிரி டேவும் அப்படியே கழுத்து திருப்புவார். ஸோ உங்களுக்கு அவள் பேச தெரியும், டேக்கு உங்கள் பேச தான் தெரியும். அப்படியே உங்களை பார்க்குறாரு. இப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு மேலே ஒரு ஆளுக்கு பார்க்குறாரு. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ தான் அவருக்கு புரியுது நீங்கள் 2 பேர் தான் அப்படிங்கிறது. ஸோ அப்படியே 2 பேரும் எந்திரிச்சு உட்காந்துக்க, மீராவும் எந்திரிச்சுப்பா, 3 பேர் அப்படியே அந்த ஹைவேல அந்த சின்ன டிவைடர் மாதிரி இருக்குல்ல அது மேலே உட்காந்துருக்கீங்க. ரொம்ப டயர்டாக இருந்திருக்கு. அப்படி உட்காந்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. அப்போ நீங்கள் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்ல, அப்போது அந்த சைடுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மா தான், என்னம்மா பண்ணிட்டு இருக்கிற, சீக்கிரம் வா, நீ வந்தினா தான் ஏதாவது பண்ண முடியும், அப்பாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, வந்துடுறம்மா பிடிச்சிட்டே போயிட்டாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாடி சீக்கிரம் வந்து தொலைடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஏன்னா ஃபோன் அதுக்கு மேலே பேச முடியல அவங்களால, ஃபோனை வச்சிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இப்படி ஒரு அவசரமா, அடுத்து பார்த்தீங்கன்னா டேக்கு கால் வருது. யாருன்னு பார்த்தா அவரோட அம்மா தான். டேய் எங்கடா இருக்க, வண்டி பின்னாடி வர மாதிரியே தெரியல, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த மாதிரி பாட்டிக்கு தாத்தாக்கும் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு, அவங்களால முடியல, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட. இப்போ இவருக்கு ஒரு எமர்ஜென்சி ஆகிடுச்சா. மீரா கேட்குறா என்னாச்சுண்ணா அப்படின்னு. இந்த மாதிரி பாட்டிக்கு தாத்தாக்கும் உடம்பு சரியில்லையா மாடி அப்படிங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேரும் வந்த தடத்துலேயே ரிட்டன் நீங்கள் ஓடணும், ஓகேவா. அதாவது அவங்களோட ஓகே சுஜி பாட்டியாக இருக்காங்கள அவங்களோட கார் வந்துட்டுருக்குது. அந்த வழியில் இப்போ நீங்கள் ஆப்போசிட்டாக அதே வழியில் திரும்பி ஓடுறீங்க, நீங்களும் அவங்களும் அப்படியே நேருக்கு நேர் பார்த்துக்கிற மாதிரி ஓடணும், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி தான் 3 பேர் திரும்பி ஓடிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நீங்களும் சீக்கிரம் போகணும், உங்களோட அம்மா வந்துட்டு ஃபோன் பண்ணிக்கிறாங்க, அப்பாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு. ஏன் எதுக்குன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஏதோ வீட்டில் பிரச்சனைங்கிறனால தான் நீங்கள் சீக்கிரம் போகலாம், நைட்டும் பகலுமா வண்டி ஓட்டிட்டு வந்துருப்பீங்க, ஒரே தனியாக வந்ததுனால பரவாயில்லன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் பார்த்தா தாத்தாக்கு பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதனால் டேவும் நம்ம மீராவும் ஓடுறாங்க. ஸோ 3 பேர் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கிறீங்க. நடுவில் டே, இந்த பக்கம் மீரா, இந்த பக்கம் நீங்கன்னு சொல்லிட்டு 3 பேரும் அந்த ஹைவேல. ஆக்சுவலாக ஹைவே வந்துட்டு அந்த டைமில் கொஞ்சம் ரஷ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 பேரும் அட் அ டைமில் ஒன்றா ஓடிட்டு இருக்கிறீங்க. அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா சுத்தி பாட்டி வீடு கார் இருக்குதுல்ல, ஸோ அந்த சொந்தக்காரங்களோட காரு, அந்த காரு உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்குது. லைக் எப்படின்னா இப்போ அது ஆப்போசிட்டில் வருது, நீங்களும் ஓடிட்டு இருக்கிறீங்க. ஸோ வர பார்த்தீங்கன்னா பாட்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்துட்றாங்க. ஏய் அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி காட்ட, இப்போ எல்லோரும் அப்படியே வந்துட்டு எட்டி அந்த முன்னாடி பார்க்குறாங்க. பார்த்தா 3 பேர் ஓடி வந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ டே பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து வரும்போது அவர் கொஞ்சம் அடிபட்டுருக்குள்ள, சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்குது, ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்குது, அவரோட முடியெல்லாம் மெஸ்ஸியாக, பையனோட அடையாளமே தெரியலங்கிற மாதிரி இருக்கிறாரு. ஸோ நீங்கள் 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா
ஆல்ரெடி குப்பைக்குள்ளே விழுந்து எஞ்சி தானே வந்திருப்பீங்க. ஸோ உங்களை பார்த்தா தான் நல்லாவே பேய் மாதிரி இருக்குது. இப்போ 3 பேர் அட் அ டைமில் ஓடி வரா. சுற்றி பாட்டி காட்டிது. இதோ 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 இது 3 தான். இந்த 3 பேரையும் இப்போயே நம்மளை அட்டாக் பண்ண வருதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இதை பார்த்து ஹைவேல நடுராத்திரிலையா சுற்றி முற்றி எந்த காரு வண்டி பைக்கு எதுவுமே போகலாம் அந்த நேரம்னு பார்த்து இப்படி தனியாக இவங்க கார் வரும்போது ஆப்போசிட்டில் அப்படியே அவ்வளோ வேகமாக பயங்கர வேகமாக ஓடி வந்துருக்குறீங்க நீங்கள் 3 பேரும். ஸோ அப்படி ஓடி வரதை பார்த்துட்டு மனுஷங்கன்னு யாராவது நம்புவாங்களா? கார் வரும்போது ஆப்போசிட்டில் இப்படி ஓடி வந்தா. ஸோ யாருமே நம்பலை. எல்லாரும் பெயின் நினச்சி பயந்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எல்லோரும் பயந்துக்கிட்டே காரை வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஓட்டலான்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக ரைஸ் பண்ணுறாங்க. அப்படி ரைஸ் பண்ணும்போது இப்போ தான் நீங்கள் 3 பேரும் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டு இருக்கும்போது நல்லா வாட்ச் பண்ணுறீங்க. ஆப்போசிட்டில் கார் வருது. இப்போ தான் தெரியுது. ஐயோ ஐயோ காருன்னு சொல்லிட்டு கத்த. ஐயோ காரான்னு சொல்லி நீங்கள் கத்த. இப்போ மீரா அண்ணா காரா அப்படிங்கிறா. 3 பேரும் காரை பார்த்து ஷாக்கில் சட்டுன்னு என்ன பண்ணிடுறீங்கன்னா ஒரு மாதிரி கால் பரட்டி விட்டுது. அகைன் கால் பரட்டி விட லைக் நீங்கள் தனியாக ஜம்ப் பண்ணி தனியாக போயிடலான்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அது என்னமோ உங்கள் நேரம் அப்படியே வந்துட்டு காருக்கு பார்த்த மாதிரி அப்படியே காரை நோக்கி பறந்து வந்துட்டு இருக்கிறீங்க. 3 பேர் அப்படியே கை அப்படியே வந்து காற்றுல கை வீசிட்டு வர மாதிரி அப்படியே பறந்து வந்துட்டு இருக்கிறீங்க. சுஜி பாட்டி பார்க்குது. அதான் முன்னாடி உட்காந்துருக்கும். அப்படியே அதுக்கு மூச்சே நின்று போச்சு. நெஞ்சில் கை வச்சு அப்படியே பார்த்துட்ருக்க. கரெக்டாக காருக்கு கண்ணாடி முன்னாடி இருக்குதுல்ல, அந்த கண்ணாடியில் வந்து 3 பேர்த்தோட ஃபேஸும் சத்து சத்து சத்துன்னு அடிக்குது. ஸோ 3 பேர் அப்படியே அந்த காரில் வந்து அடித்து அப்படியே அங்கேயே மயங்கிடுறீங்க. முடியல உங்களால். ஸோ ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக அப்படியே 3 பேர் அங்கேயே மயங்கிட. இப்போது இந்த காரில் இருக்கிறவங்களோட நிலைமையெல்லாம் எப்படி இருக்கும் அந்த நேரத்தில்? ஸோ இப்போ சுஜி பாட்டி பார்த்தீங்கன்னா மயங்கிடுச்சு பயத்தில். அப்புறம் சத்யதாத்தா பார்த்தீங்கன்னா அவரும் தான் மயங்கிடுறாரு. முன்னாடி வந்துட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருந்திருப்பார்ல டேவோட சித்தப்பா அந்த சித்தி எல்லாம் இருக்காங்களா, அவங்களும் வந்துட்டு பயத்தில் உட்காந்துருக்காங்க. ஸோ டேவோட அப்பா பார்த்தீங்கன்னா ஏய் ஏய் அப்படிங்கிறாரு. அவரோட அம்மாவும் யோ என்னையா என்ன இதுக்கே கூப்பிடுறா, என்ன அடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கா. பூஜா பூஜா போ பூஜா என்னன்னு பாருடி அப்படிங்க. யோ நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? ஒரு பொம்பளை போயிட்டு அதை பாருங்கிற, அதுவும் பார்க்கறதுக்கு பேய் மாதிரி இருக்குது, ஆனால் ரத்தம்லாம் வருது, என்னடா அது என்னையா போ சொல்கிற அப்படின்னு கேட்க. நீ தான் தைரியமான ஆளாச்சே, நீ போ பூஜா ப்ளீஸ் பூஜா, எனக்கு இதெல்லாம் பார்த்து பயமாக இருக்குது, எனக்கு கொமட்டிட்டு வருதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வேறு வழி இல்லாமல் பூஜா அம்மா இருக்காங்கள்ல, ஆக்சுவலாக டேவோட அம்மா பேர் பூஜா. ஸோ பூஜா அம்மா இருக்காங்கள, அவங்க வந்துட்டு மெதுவாக கார் கதவு திறக்கிறாங்க. ஸோ கதவு திறந்து அப்படி வந்து பார்த்தா கிட்ட வந்து பார்த்ததுக்கப்புறம் மீராவோட ட்ரெஸ் எல்லாம் அடையாளமே தெரியல. குப்பையில் பேண்ட் கிடப்பால அதனால தெரியல. உங்களை யாருன்னே தெரியாது அவங்களுக்கு. டேவோட ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் தெரியுது. இந்த துணியை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் வந்துட்டு கிட்ட பார்க்குறாங்க. ஸோ நல்லா பார்த்தா ஷூவெல்லாம் பார்த்திங்கன்னா டேவோட தான். இன்னும் என் புள்ள ஷூ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ தான் வந்துட்டு நல்லா தலை இப்படி திருப்பி விட்டு அதை உடம்பு இப்படி திருப்பி விட்டு பார்க்குறாங்க. பார்த்தா டேவோட கழுத்தில் இருக்கிற செயினெல்லாம் அவரோட தான். அப்போ தான் மூஞ்சி நல்லா அடையாளம் பார்க்குறாங்க. டே தான். அப்படியே ஐயோ ஐயோ என்ற பையன்னு சொல்லி நெஞ்சில் அடிச்சுட்டு கத்த ஆரம்பிப்பாங்க பாருங்கள். மயங்கன்னு சுஜி பாட்டி ஐயோ என் பேரனா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிக்குது. தாத்தாவும் அப்படி தான் சித்தப்பா சித்தின்னு சொல்லிட்டு எல்லோரும் எஞ்சி வெளியே ஓடி வராங்க. ஓடி வந்து பார்த்தா பூஜாமா பயங்கரமாக கத்திட்டு இருக்கிறாங்க. ஐயோ என்ற புள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ மீரா எங்கடின்னு சொல்லி எல்லோரும் கேட்குறாங்க. அப்போ 2 பொண்ணுங்க இருக்குல்ல, எங்கள் இது 2ல் எது மீரா அப்படின்னு சொல்லி பார்க்க மீரா வந்துட்டு ஒரு ட்ரெஸ் பண்ணியிருப்பா. அவள் வந்துட்டு ஒரு ஃப்ராக் மாதிரி போட்டிருப்பா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்தா போடல, பட் அந்த தலைக்கு போடுவாங்கள்ல ஒரு மாதிரி, அது மட்டும் போட்டிருப்பீங்க. ஸோ மீரா வந்துட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. இதான் மீரான்னு சொல்லிக்கிட்டு அப்படியே 2 பேர்த்தையும் மாற்றி மாற்றி தனி தெளிச்சு எழுப்ப. அப்போ சுஜி பாட்டி தான் வந்துட்டு அட கல் நெஞ்சுக்காரீங்களா, இங்கே ஒரு பிள்ளை மயங்கி கிடக்குதே, இதை யாராவது பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து அப்போ உங்கள் ஃபேஸ்லேயே தெளிக்கிறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே வந்துட்டு கண்ணை மெதுவாக முழிக்கிறீங்க. எல்லோரும் கண்ணை முழிக்க இப்போ தான் வந்துட்டு அந்த ஒரு ஓரமாக உட்கார வச்சு கேட்குறாங்க, என்னதான் நடந்துச்சு, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்க. நடந்த எல்லாத்தையும் சொல்ல இப்போ யார் மேலே தப்பு யார் என்ன நினைக்கிறதுனே தெரியல. மீரா வந்துட்டு சொல்லிக்கணும், என் அண்ணா பின்னாடி இருக்கிறாங்கன்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தானா இத்தனை பிரச்சனையே இல்லை. ஸோ பூஜாமா பார்த்துட்டு ஏண்டி விளக்கண்ண அறிவு கட்டவில்லை, என் அண்ணன் பின்னாடி உட்காந்துருக்கான்னு சொல்ல மாட்டேன் அந்த பிள்ளைகிட்ட, என்ன உனக்கு இப்படி ஒரு இது, புதுசாக ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் கேட்டாங்கன்னா காரை ஓட்ட சொல்லி கொடுத்துருவியா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. நீங்கள் பாவம் போல் முழிப்பீங்களா அதை கேட்டுட்டு, இங்கே பாருமா நான் ஒன்றும் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காத, நீ நல்ல பொண்ணு, ஆனால் எல்லோரும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல, அதனால சொன்னேன்டா தப்பாக எடுத்துக்காத, சரி அந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துவாங்கன்னு சொல்லிட்டு அந்நேரத்தில் இப்போ மணி 3 ஆயிடுச்சு. அந்நேரத்தில் உட்காந்து எல்லாருக்கும் ஃபஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ தான் வந்துட்டு டேக்கு கொஞ்சம் இதாகுது. நல்லா மூஞ்செல்லாம் கழுவிட்டு அவங்கள பார்க்குறாரு.
ஸோ இப்போ தான் நீங்கள் அந்த பர்தாலாம் எடுத்துகிட்டு அந்த பர்தாலாம் அந்த தலைக்கு போடுறாங்களோ அது மட்டும்தான். ஸோ உடம்புக்கு அந்த பர்தா போடல, தலைக்கு போடுறது மட்டும். அதெல்லாம் ரொம்ப குப்பை மாதிரி கிடக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு பேக்கில் வந்துட்டு மீராவோட ட்ரெஸ் இருக்கும். ட்ரெஸ் எடுத்து கொடுத்து 2 பேர்த்து காரில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க சொல்ல 2 பேர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வருவீங்க. அவர் ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருப்பாரா. அப்படியே மீராவோட ட்ரெஸ்ஸில் நீங்கள் இறங்கி வரீங்க. ஃபஸ்ட்டு அவர் மீரான்னு நினச்சி தான் பார்ப்பாரு. பார்த்தா அது நீங்கள் என்னமோ தெரியல, மனுஷன் ரொம்ப கோவத்தில் தான் இருந்திருப்பார் உங்கள் மேலே. ஆனால் உங்கள் மூஞ்சை பார்த்ததுமே அவருக்கு எதுவுமே தோணலை. ஜஸ்ட் அப்படியே அமைதியாக உங்களையே பார்த்துட்டே இருக்காரு. மணி 3 நைட்டு மிட் சுற்றி அவரோட ஃபேமிலி, நீங்கள் அவரோட மொத்த இதையுமே வந்துட்டு கிட்டத்தட்ட கொண்டே இருப்பீங்க. அவ்வளோ பண்ணியிருக்கீங்க. ஆனாலும் உங்களை பார்க்கும்போது மனுஷனுக்கு அப்படியே உள்ள பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி, அவரை சுற்றி அந்த நைட்டில் அந்த ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளை இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே பறக்கிற மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்களும் அப்படியே மெதுவாக முன்னாடி வந்து டேக்கிட்ட நிற்கிறீங்க. அவரும் அப்படியே உங்களை அண்ணாந்து பார்த்துட்ருக்காரு. நீங்கள் நிற்பீங்க, அவர் உட்காந்துருப்பாரு அந்த டிவைடர் மேலே. ஸோ நீங்கள் அப்படி நிற்கவும் அவர் அண்ணாந்து பார்க்குறாரு. அப்போ நீங்கள் அப்படியே தலையை குனிஞ்சிட்டே, என்னங்க நான் நிஜமாகவே தெரியாமல் தான் பண்ணிட்டேங்க, சாரிங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? இல்லை பரவாயில்ல, உங்களுக்கு எந்த அடியும் இல்லை அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க எனக்கு எந்த அடியும் இல்லை, ஆனால் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஆனால் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நான் ஆல்ரைட் அப்படிங்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு மூஞ்செல்லாம் செதறி கிடக்குது. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி காயம் வீங்கியே போச்சு எல்லா பக்கமும். ஸோ இருந்தாலும் நல்லா ஆகுதுன்னு சிரிக்கிறாரு. ஸோ மீரா பார்த்தீங்கன்னா இன்னுமே பூஜாம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கிறா. ஏன்னா ஒழுங்காக வந்துட்டு சொல்லியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி அவள் பயந்துருக்க மாட்டா. இந்த மாதிரி கார் பிரச்சனை அது இதுன்னு வந்திருக்காது. அநியாயமாக காரை தொலைச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கண்டபடி திட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் தான் வந்துட்டு இப்போ டேக்கிட்ட சாரி கேட்டுட்டு அப்படியே அவளை திட்டத்தை பார்த்துட்டு, ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி அவளை எதுவும் சொல்லாதீங்க, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, என்னோடய கார் வந்துட்டு இப்படி தான் ஒரு இடத்துல நிற்குது, என்னோடய காரை வேணால் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், அவளை எதுவும் சொல்லாதீங்க ஆண்டி, எனக்கு அந்த டைமில் அன்டைம் வேறு, ஸோ தனியாக இருந்தேன், ஹெல்ப் பண்ணுறது உங்கள் பொண்ணு தான். ஆக்சுவலாக அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, மற்றவங்களா இருந்தால் நமக்கு எதுக்கு வம்புன்னு போயிருந்துருப்பாங்க. பட் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கும் தெரியாது, மன்னிச்சுக்கோங்க, எல்லாம் என்னால் தான் சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையும் ப்ளேம் வாங்கிக்கிறீங்க. ஸோ ஆண்டி பார்த்தீங்கன்னா அந்த பூஜாம்மா இருக்காங்களா, அவங்க வந்துட்டு சரிடா நான் எதுவும் திட்டல, விடு, உங்கள் கார் எங்களுக்கு வேணாம், நாங்கள் வந்துட்டு அதை சரி பண்ணிக்கிறோம், சரி வா எல்லாம் உட்காருங்க போகலான்னு சொல்லிட்டு இப்போ கார் எடுத்துடுறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த கார் ரொம்ப பெருசு, ஓகேவா, முன்னாடி 2 பேர் உட்காரலாம், பின்னாடி வந்துட்டு இன்னும் 2 பேர், அடுத்தடுத்த 2 பேர், அதாவது பஸ்ஸு மாதிரி லிட்ரலி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மினி ஆமினி மாதிரி, ஓகேவா, ஆனால் அது கார் தான். அப்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்துருப்பீங்க. ஏன்னா அவங்களாம் ஃபேமிலியாக இருக்காங்க, உங்களுக்கு அவங்கள யாருன்னே தெரியாதுல்ல. ஸோ நீங்கள் அப்படியே கடைசியில் உட்காந்துட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டுருக்கிறீங்க, அம்மா என்னம்மா ஆச்சு, எங்கம்மா இருக்கா, அப்பா என்னம்மா இந்நேரத்தில் எதுக்குமா கூப்பிட்டு போனாங்கலாம் கேட்டுட்ருக்க. ஏய் நீ முதல்ல வீட்டுக்கு வாடி, ஃபோனில் எதுவும் சொல்ல முடியாது, எங்கே இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. வந்துட்டுருக்கம்மா வந்துடுவோம்மா, நான் பஸ் பிடிச்சி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அந்த பஸ் ஸ்டாண்டில் மட்டும் ஸ்டாப் பண்ணி ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி சீட்டில் தான் உட்காந்துருப்பாரு, மீரா கூட உட்காந்துருப்பாரு. பட் நீங்கள் இந்த மாதிரி தனியாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணவும் என்ன நினச்சாரோ பின்னாடி அப்படியே வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு அவரே பார்க்குறீங்க. எங்கே இறங்கணும் அப்படின்னு கேட்பாரா. பஸ் ஸ்டாண்டில் அப்படின்னு சொல்லுவீங்க. அங்கேருந்து எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாரு. ஒரு ஊர் சொல்கிறீங்க. ஆக்சுவலாக இவங்க போகிற அதே ஊருக்கு தான் நீங்களும் போகிறீங்க, ஓகேவா, அதுதான் உங்களுக்கு சொந்த ஊர் போல். ஸோ நீங்கள் அந்த ஊர் பேர் சொல்ல மீரா வந்துட்டு, அட நாங்களும் அங்கே தான் போகிறோம் அப்படிம்பாளா. ஓ சரிங்க பரவாயில்ல, என்ன அதாவது பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிடுங்க, உங்களுக்கு எதுக்கு சிரமம், இவ்வளோ தூரம் நான் ரொம்ப பண்ணிட்டேன், அதனால் என்னை இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க, அப்போ வந்துட்டு அதெல்லாம் என்ன, இதில் என்ன சிரமம் இருக்குது, நிஜமாகவே உங்களால் எங்களுக்கு எந்த சிரமமும் கிடையாது, நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டு வரைக்குமே வரலாம், நானே உங்களுக்கு வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா காரெல்லாம் வந்துட்டு எங்கேயும் நிறுத்த வேணாம், நேராக வீட்டுக்கே போயிடலாம், ஸோ அந்த பொண்ணை வீட்டில் இறக்கி விட்டுட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி, அதை கோயிலுக்கு வா, ஸோ அந்த வீடு இதுக்குள்ள சொந்த ஊரில் அங்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போது எல்லோரும் அந்த மாதிரி தான். கிட்டத்தட்ட ஒரு நாள் இந்த மாதிரி போயிடுச்சா, விடியுது. ஸோ அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணணும், ஏன்னா 2 நாள் ஆகும்ல அங்கே போகிறதுக்கு. அந்த மாதிரி தான் வண்டி போயிட்டே இருக்குது. ஒரு இடத்துல போய்ட்டு சாப்பிட்றதுக்கு நிறுத்துறாங்க. நீங்கள் சாப்பிட போக மாட்டேன்பீங்க. பட்டே வந்துட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்து உங்கள் கையில் கொடுக்குறாரு. இல்லைங்க பரவாயில்ல, நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிம்பீங்களா. அட எல்லோரும் சாப்பிட்றாங்க, ஆல்ரெடி நைட்டு ரொம்பவே டயர்டாக இருந்திருக்கும், எவ்வளோ தூரம் ஓடணும், எங்களுக்கே எவ்வளோ பசிக்குது, அங்கே பாருங்கள் அப்படிங்க. திரும்பி பார்த்தா மீரா அப்படியே 2 பிளேட்டை கையில் வச்சுக்கிட்டு நல்லா நம்ம சாப்பிட்ருக்குறா. ஸோ நீங்கள் அவளை பார்த்து லைட்டாக சிரிக்கலாம் கூட செய்வீங்களா அப்படின்னு கேட்பாரா. அது அவர் அப்படி கேட்கவும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிரிப்பு வருது. ஸோ நீங்கள் அப்படியே தலை குனிஞ்சுக்க அவரும்
சரி நாங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே கொடுக்குறாரு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு அதை சாப்பிட்டுட்டு இருக்க டே வந்துட்டு அப்படியே உங்களே பார்த்துட்டே இருப்பாரா. நீங்கள் வேறு சாப்பிடும்போது டக்குன்னு பொறை அடிக்குது. உடனே நீங்கள் இரும்பு அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே மீராப்பில் வந்துட்டு அப்போ தான் அவளும் நல்லா போட்டு நல்லா நம்மன்னு சாப்பிட்ருப்பா, பப்புன்னு சாப்பிட்ருப்பாளா. அப்போ அவளுக்கும் பொறை எரிக்குது. அவள் தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு தண்ணி பார்த்தா அவளுக்கும் அங்கே தண்ணி இல்லை. ஐயோ தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்தா சுஜி பாட்டி தண்ணி குடிச்சிட்ருக்கோம். குடு பாட்டின்னு சொல்லி பிடுங்கிட்டு வந்து தண்ணி குடிக்க வாய்க்கு எடுத்துகிட்டு போவா. தண்ணி ஒரு பொட்டு கூட ஊற்றிருக்காது வாயில். டவுக்குன்னு இவர் பிடுங்கிட்டு வந்து உங்கள் கையில் கொடுக்குறாரு. நீங்கள் தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு இரும்பிக்கிட்டே அப்படியே தண்ணி மெதுவாக குடிப்பீங்க. அப்படி குடித்ததுக்கப்புறமா இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ஓகே தாங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்ல தண்ணி பாட்டில் அவர் கையில் கொடுத்துருங்க. அவர் தண்ணி பாட்டில் வாங்கிட்டு உங்களே பார்த்துட்ருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மீராப்பில் டேவியே முறைச்சி பார்த்துட்ருக்குது. அது அவருக்கு தெரியல. இப்போ தான் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா என்னடா நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறா. ஒன்றும் இல்லையே, தண்ணி தண்ணி கொடுத்துடி தப்பிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்தா தப்பா, பொறையடிச்சு பாவம் அப்படின்னு சொல்லிடுவாரா. ஏண்டா அப்போ நான் மட்டும் என்ன வீம்புக்குன்னு தண்ணி குடிச்சேனா? எனக்கு பறையரிச்சுன்னு தானே தண்ணி குடிக்க நான் போய் பிடுங்கிட்டு வந்தேன். அதை பிடுங்கி கொடுக்குற, நான் செத்தா பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறா. ஐயோ இவளுக்கு எப்போ பறையரிச்சு எனக்கு என்ன தெரியும், நான் இவளை பார்த்துட்டு தானே தெரியும், நான் அவளை தானே கவனிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பேசிக்கிட்டு இருக்கா. எனக்கு கேட்டுருச்சு நீ பேசுந்து அப்படிங்கிறா மீரா. ஐயோ என்ன இது, நம்ம ஏதோ பேச கூட இது போய் கேட்குது அப்படிங்கிற மாதிரி மனசில் நினைக்க. அதுவும் கேட்கும்டா, நீ மனசில் நினச்சாலும் எனக்கு கேட்கும் அப்படிங்கிறா. சரி சரி எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சாச்சுன்னா வண்டியில் இருங்க போகலாம், டைம் ஆகுது. அவங்க வேறு பாவம் ஏதோ எமர்ஜென்சி போல் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வண்டியில் ஏறியாச்சு. பாதி தூரம் போயிட்டுருக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயிறு ஏதோ பண்ண ஆரம்பிக்குது. ஐயோ என்ன இந்த வயிறு இப்படி யார் கூட போகிறப்ப ஏதாவது பண்ணி தொலையுமா என்னன்னு கேட்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தா மீரா பக்கத்தில் தான் கூட சொல்லலாம். இவர் தான் அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்காரு. உங்களே பார்த்துட்டே உட்காந்துருக்காரா. இவன் வேறு ஏன் இப்படி குறுக்குன்னு பார்க்குறான், எதுக்கு இப்படி பார்க்குறானே தெரியலையே. இவங்ககிட்ட என்னன்னு சொல்கிறது. அந்த மீரா பிள்ளை கூட அந்த பக்கம் உட்காந்துருக்குது. சரி கூப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மீரா அப்படிங்கிறீங்க. அவள் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே எதனாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் இங்கே தானே இருக்கேன். அவளுக்கு காது கேட்காது, அவளெல்லாம் எதுவும் செய்ய மாட்டான், நான் இருக்கேன், நீங்கள் என்ன சொல்லுங்க அப்படிங்கிறாரு டே. இவன்கிட்ட நான் என்னத்தடா சொல்கிறது, வயிறு கலக்குது, பாத்ரூம் போகணுன்னா சொல்ல முடியும். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வயிற்று பிடிச்சிட்டே நினைச்சிட்டே இருக்க. அவருக்கு இப்போ தான் புரியுது, அச்சோ பாத்ரூம் போகணும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஏதாவது பெட்ரோல் பங்க்கில் நிறுத்துங்க அப்படிங்கிறாரு. பெட்ரோலாக ஃபுல்லாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா சொல்ல, அட அதுக்கு இல்லை, எனக்கு வயிறு வலிக்குது, ரொம்ப வலிக்குது, எனக்கு இப்போ பாத்ரூம் போகணும் அப்படிங்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க இவனுக்கு எப்படி வயிறு வலி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. ஆக்சுவலாக உங்களுக்கு அதை அப்படி சொல்லிட்டு இருப்பாரு, ஏன்னா நீங்கள் கொஞ்சம் சங்கடப்பட்டுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்படி சொல்லிட்டு இருக்கா. டேய் உனக்கு தானே அந்த பக்கம் நிறுத்துறேன், இறங்கி போயிட்டு வா அப்படிங்க. எதா எனக்கு மான மரியாதைலாம் இல்லையா, ஒழுங்காக பெட்ரோல் பங்க்கில் நிறுத்துங்க, அவ்வளோதான், இல்லைன்னா கார் நாரி போயிடும் அப்படின்னு சொல்ல சித்தப்பா பயந்து போயிட்டு, எனக்கு தேவைதான்டா, நான் பாட்டுக்கு செவனேன்னு போயிருந்தேன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ பாரு என் கார் எவ்வளோ டேமேஜ் உங்களால் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திட்டிக்கிட்டே ஒரு பெட்ரோல் பங்க்கில் நிறுத்த நீங்கள் வந்துட்டு அப்படியே இறங்குவீங்க. சொல்லிட்டே வந்துட்டு சீக்கிரம் அந்த பக்கம் நீங்கள் அங்கே யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அனுப்பி விட்டுறாரு. அப்போ மீரா பார்க்குறா, ஏதோ உனக்கு தான் அவசரம்னு, இப்போ என்ன அவளை விட்டுட்டேன் முதல்ல அப்படின்னு கேட்க, லேடிஸ் ஃபஸ்ட்டு, லேடிஸ் ஃபஸ்ட்டு, அதனால் விட்டேன், வேணா உனக்கு போயிட்டு வரட்டும், நான் அப்புறம் போய்க்கிறேன் அப்படிங்கிறாரு. சரி இல்லையே அப்படிங்கிறா மீரா. எல்லாம் சரியாக தான் இருக்குது, நீயும் போனால் போயிட்டு வா, அதுக்கப்புறம் எங்கேயும் கார் நிறுத்த முடியாது அப்படிங்குவாரா. அதானே எனக்குன்னு எப்படி நிறுத்துவீங்க, நிறுத்த வேண்டியவங்களுக்கு நான் ஒன்று நிறுத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறா. லைக் அப்படியே பல்ல கடிச்சிட்டு பேச, வாய் மூட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அப்படியே அமைதியாகிடுறாங்க. ஸோ நீங்களும் வாஷ்ரூம்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அப்பா சாமி நல்ல வேலை, ஐயோ என் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அப்பா ஞாபகம் வருது. ஸோ சீக்கிரம் ஓடி வந்துட்டு அப்படியே எல்லாம் காரில் ஏறிக்க எல்லோரும் வாஷ்ரூம்லாம் போவாங்களோ, ஸோ எல்லோரும் போயிட்டு வந்துடுறாங்க. ஸோ ஃபைனலாக எல்லோரும் காரில் ஏறிட்டு திரும்ப ட்ராவல் தான். ஸோ நைட்டு ஃபுல்லாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. அடுத்த நாள் விடிய காலம் 4 மணிக்கு தான் ஊரே போய் சேர்றீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு என்னை இந்த ஊர் முனையில் இறக்கி விட்டுருங்க, நான் போய்க்கிறேன் அப்படிங்க. ஏம்மா விடிய காலம் 4 மணி தான் ஆகுது, விடிய கூட இல்லை முழுசா, இந்த நேரத்தில் நீங்கள் தனியாக விட்டுட்டு நாங்கள் எங்கேருந்து போகிறதான், வீடு எங்கன்னு சொல்லு, அங்கேயே கொண்டு போய் விட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா. உங்களுக்கே சிரமம் அப்படிங்கிறீங்க. அட இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டோம், அது கொஞ்சம் தூரம் கொண்டு வந்து விட்டால் என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு பூஜா அம்மா சொல்ல, அப்போ எல்லோரும் வந்துட்டு உங்ககிட்ட இப்படி தான் கேட்குறாங்க. சரி வீட்டை சொல்லுன்னு நீங்களும் வீடு அட்ரஸ் சொல்ல கொண்டு போய் விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதான் உங்கள் வீடா அப்படின்னு கேட்குறாரு. இதுதான் அப்படிங்களா, 1 நம்பர் அப்படின்னு கேட்குறாரு.
எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்க, அது வந்து ஆ உங்களோட கார் அங்கே நிற்கிது, என்னோடய கார் அங்கே நிற்கிது, ஒட்டுக்கா போய் எடுத்துகிட்டு வரலாம்ல. ஸோ நாங்கள் கோயிலுக்காக போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்களும் அப்பா ஏதோ பிரச்சனை நீங்களா அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா 2 பேரும் பேசி வச்சு ஒரு 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 டெம்போ லாரி ஏதாவது எடுத்துகிட்டு போயிட்டு கார் எடுத்துகிட்டு வந்துட்டுமா வாடகை குறையும்ல. ஏன்னா தனித்தனியாக போனால் டபுள் சார்ஜு, ஒட்டுக்கா எடுத்துகிட்டு வந்துட்டா ஒரே சார்ஜு, அதுக்கு தான் நம்பர் கிடைக்குமா அப்படிங்கிறாரு. ஓ அதுக்கா இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துட்றீங்க. ஸோ டேவும் பார்த்தீங்கன்னா கிட்டட்டா சேஃபாக இருங்க, கால் பண்ணுங்கள், நானும் கால் பண்ணுறேன், ஏன் நம்பர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நம்பர் வழுக்க டைம் உங்கள் கையில் கொடுத்துற நீங்களும் என்ன சொல்லணும்னு தெரியாமல் வாங்கிப்பீங்க. இப்போ நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் இவங்களும் கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ போனால் அவரோட வீட்டுக்கு போகணும்ல. காரில் போகும்போது அப்படியே மனுஷன் அப்படியே ஏதோ கனவெல்லாம் கண்டுட்ருக்காரு. அவருக்கு ஏதேனுமோ கனவு வந்துட்டு இருக்கும் போல். இப்போ அப்படியே தான் நீங்கள் வீட்டுக்கு போனதும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களோட அம்மா கால் பண்ணுறீங்க. அம்மா வந்துட்டு ஸ்டேஷனில் இருப்பாங்க போல். ஸ்டேஷனில் இருக்கிறண்டி அப்படிங்கிறாங்க. நீங்களும் சரிம்மா தான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டில் ஸ்கூட்டி இருக்கவும் அதை எடுத்துகிட்டு போகிறீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. மணி போகிற 5:30 இருக்கும். அந்நேரத்தில் காலங்கத்தால் போக அங்கே போயிட்டு தான் அம்மாட்ட கேட்குறீங்க, என்னம்மா அவசரம், எதுக்குமா நீ இப்படி வர சொன்ன, வேலைக்கு லீவே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, நீ பாட்டுக்கு இப்படி கூப்பிடுற, அப்பா எதுக்குமா போலீஸ் பிடிச்சிருக்காங்க, நீ ஏம்மா இங்கே உட்காந்துருக்கன்னு 1008 கேள்வி கேட்க. ஏய் சும்மா இருடி, இது என்ன கேஸ் தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்னம்மா கேஸு, ஏதாவது இட பிரச்சனையா, சொத்து பிரச்சனையா, சித்தப்பா யாராவது ஏதாவதுல பெரியப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்காங்களா, ஏம்மா சொத்து என்னம்மா இல்லாமையா கிடக்குது, கொடுத்துருமா, நம்ம வேணால் சம்பாரிச்சுக்கலாம் அப்படிங்கிறீங்க. வாழ்து உனக்கு சொத்து அப்படியே நம்ம சம்பாதிக்கிறதுக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அந்த கருமா இருந்தா நீயே வச்சுக்கிட்டான்னு கொடுத்துருப்பனே, என் புருஷன் இவ்வளோ நேரம் நான் போலீஸ் ஸ்டேஷனில் விட்டு வச்சுருப்பேனா அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, உன் அப்பா பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்கடி, ஏதோ கொலை கேஸுங்கிறாங்க அப்படின்னு சொல்ல. கொலை கேஸா அப்படிங்கிறீங்க. ஆமாடி, இந்த சாரா பிள்ளை இருக்கால அப்படிங்க, அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு பயந்துடுறீங்க. ஏன்னா அவள் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டு. ஸோ நீங்கள் தான் வெளியூரில் வேலைக்கு போயிட்டுருப்பீங்க, அவள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஊரில் வேலைக்கு போயிட்டுருப்பா. ஸோ அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு வரேன்னு சொல்லியிருந்திருப்பா உங்ககிட்ட. ஆனால் எனக்கு லீவ் கிடைக்கலடி, நான் வர முடியாதுன்னு சொல்லியிருந்திருப்பீங்க. அவள் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்திருப்பா. அதை தான் அம்மா சொல்கிறாங்க, தெரியுமேம்மா ஊருக்கு வரேன்னு சொல்லியிருந்தாலே, அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்க, இல்லடி அந்த பிள்ளைகிட்ட ஒரு பையன் தப்பாக நடந்துக்க பார்த்தான்னு சொல்லி உன் அப்பா சும்மா தான் அடித்து மிரட்டினாரு. ஏன்னா உன் ஃப்ரெண்ட் ஆச்சு, அதாவது நீ வேற அவள் வேறையே, எங்களுக்கு உன்னை பார்க்குற மாதிரி தானே அவளையும் பார்ப்போம். ஏன்னா அவளுக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க, கேட்கறதுக்கு யாரும் இல்லைங்கிறதுனால, அதாவது கேட்க யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால ஆளாளுக்கு அதிகாரம் பண்ணுறானுங்க. அதனாலும் அப்பா சும்மா 2 தட்டு தான் தட்டினாரு. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு அந்த பையன் செத்து போயிட்டாங்கிறாங்க. அந்த பையனை காணவே காணோம். அவங்க கடைசியாக எந்த இதுவும் பண்ண மாதிரி கூட தெரியல, லைக் அந்த ஃபியூனரெல்லாம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி கூட எனக்கு தெரியல. ஆனால் அந்த பையன் செத்து போயிட்டான், இவன் தான் கொன்னுட்டான்னு சொல்லிட்டு இவன் மேலே பழி, அதாவது உங்களோட அப்பா மேலே வந்துட்டு பழி போட்டிருப்பாங்க. ஸோ அப்பா மேலே பழியை போட்டு அவரை ஜெயிலில் போட்டாங்க அப்படிங்க. சாரா எங்க அப்படின்னு கேட்க, சாரா வந்து ஊருக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்களா. மா என்னம்மா, அவளுக்காக அப்பா இந்த மாதிரி இடத்துல, அதாவது ஜெயிலுக்கு வரைக்கும் வந்திருக்காரு, அவள் எப்படி ஊருக்கு போவா, நான் எப்படி உன்னை நினைக்கிறனோ அந்த மாதிரி தான் அவளும் உன்னை நினைக்கிறா, உன்னையும் அப்பாவையும் சொந்த அம்மா அப்பா மாதிரி தான் நினைக்கிறா, உண்மை சொல்லு அவள் எங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, அது வந்து அப்படிங்கிறாங்க. என்னம்மா ஆச்சுன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு பயமே ஆகுது. ஸோ உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா அது வந்து நிறுத்திட்டே இருக்கவும், முதல்ல என்னன்னு சொல்லு, அப்பாவுக்கு பெயில் கூட வாங்க முடியாது, நான் ஒரு வக்கீல்மா, நீ என்கிட்ட எல்லாமே சொன்னாதான் எனக்கு என்னன்னு தெரியும், என்னால் இந்த கேஸ் எப்படி எடுத்து நடத்த முடியும் அப்படிங்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் வெளியூரில் வந்துட்டு வக்கீலாக தான் இருந்திருப்பீங்க, அங்கே உங்களுக்கு நல்ல சேலரி. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் வில்லேஜ் சைடு இல்லையா, அதனால் நீங்கள் வெளியூரில் வேலை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பட் இப்போ அப்பாக்காகங்காட்டி இங்கே வந்திருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அம்மா கிட்டே கேட்க, அது வந்து வயன் நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி சொல்லு அப்படின்னு சொல்லி நீங்கள் மிரட்ட, சரிடி இரு, அப்பாவை பார்க்கறதுக்காக ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்பாவை பார்க்கறதுக்கு ஏதோ இதெல்லாம் பண்ணுவாங்கள்ல, போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தாங்கன்னா அதுக்கு ஏதோ காட்டணும்ல, ஏதோ பேப்பர் மாதிரி ரெடி பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இப்போ போய்ட்டு அப்பாவை பார்க்குறீங்க. அப்பா உங்களை பார்த்ததுமே வயன்கன்னு வந்துட்டியாடா அப்படின்னு கேட்பாங்க. அப்பா என்னப்பா ஆச்சு, ஏன்ப்பா இப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும் அவரும் ஏதோ நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. சரிப்பா சாரா அப்படின்னு நீங்கள் கேட்க அவரும் சைலண்ட் ஆகிட்டாரு. எதுக்குப்பா அவள் பேர் கேட்ட 2 பேரும் சைலண்ட்டாக இருக்கீங்க, எனக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்தா தான் பயமாக இருக்குது, அவள் எங்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் பதறிட்டு கேட்க, வயன் நீ வா, நான் உன்னை அம்மா கூப்பிட்டு போகிறவா சாரா பார்க்கறதுக்கு அப்படிம்பாங்களா. எங்கம்மா கூப்பிட்டு போகிற, ஃபோன் பண்ணால் அவளே வரப்போகிறா, எங்கம்மா இருக்கா அவள் அப்படின்னு நீங்கள் கேட்க, நான் கூப்பிட்டு போகிற வாடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூப்பிட்டு வந்துடுறாங்க.
இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உங்களை அந்த பக்கம் கூட்டிகிட்டு போக அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டே தான் அப்படியே கோயிலுக்கெல்லாம் போயிருப்பாங்கல்ல. ஸோ குளிச்சு முடிச்சு கோயிலில் இருக்கிறாங்க எல்லாரும் சாமி கும்பிட்டுருந்தா இவர் மட்டும் அப்படியே வந்துட்டு ரெண்டு கையும் வந்துட்டு தலைக்கு பின்னாடி கட்டிக்கிட்டு அப்படியே ஜாலியாக வானத்தை பார்த்து வேடிக்கை பார்த்து நிற்கிறாரு. மீரா வந்து டேய் எதுக்கு பின்னிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நேற்று நைட் எனக்கு ஒரு கனவு வந்துச்சுடி அப்படிங்கிறாரு. சரி அப்படிம்பாலா, அந்த கனவுல ஒரு பொண்ணு வந்துச்சுடி. சரி அந்த பொண்ணு திடீர்னு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னுச்சு அப்படிங்கிறாரு. சரி அப்படிங்கிற அவளும். அப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு நிஜத்தில் வந்து நிற்குது அப்படின்னு சொல்லுவாரா. இவன் உடனே என்ன வயனா அப்படின்னு கேட்குறா. அட உனக்கு கூட தெரிஞ்சுக்குது பார்த்தியா, அப்போ இந்த யூனிவர்ஸ் ஏதோ பிளான் பண்ணுது எங்களுக்கு அப்படிங்கிறாரு. டேய் யூனிவர்ஸ் எல்லாம் உனக்காக பிளான் பண்ணல, நீ தாண்டா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கிற. உண்மையை சொல்லு, என்ன ஒரே நாளில் உனக்கு அதுக்குள்ளே லவ் வந்துடுச்சா? அவளால் கார் போச்சு, என்னோட தலை போச்சு, உன்னோட கால் போச்சுன்னு சொல்லிட்டு எத்தனை பிரச்சனை ஆயிருக்கு. நீ என்னடா அவளை நினச்சி கனவு கண்டுட்ருக்க அப்படிங்கிறா. ஏய் சும்மாரு, நல்லா இருக்குல்ல அந்த பொண்ணு என்னை ஒரு மாதிரி பார்க்குறா, அவள் பார்க்குற விதமே ஒரு மாதிரி நல்லா இருக்கு அப்படிம்பாரு. நல்லா இருக்கா, எப்படி இருக்கு அப்படின்னு இவளும் கேட்க, எப்படின்னா அப்படியே உடம்பு ஃபுல்லாக ஐஸ் கட்டிய வெயிலில் நிற்க வச்சு கொட்டுற மாதிரி இருக்குது அப்படிங்க. கொட்டும் வெயிலில் நிற்க வச்சு ஐஸ் கட்டி கொட்டணுமா அப்படின்னு அவ கேட்பாளா. ஆமாம் அப்படி இருக்குது எனக்கு, நீங்கள் ஐஸ் கட்டியெல்லாம் கொட்ட தேவையில்லை, அப்படியே அதுவே தானா ஒரு மாதிரி குழுக்குள்ள இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ அவளும் வந்துட்டு இப்போ நல்லா கொட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கடியில் நின்றுருப்பாங்களா ரெண்டு பேரும். ஸோ கீழே குனிஞ்சு ஒரு கல்லை எடுத்து மரத்தில் தேன் கூடு இருக்குது, கல்லை தூக்கி எரிஞ்சிட்டு ஒரே ஓட்ட ஓடிடுறா. டேப்புக்கு புரியல எதுக்கு அப்படி ஓடுறா, சில்லி கேர்ள் அப்படின்னு நினச்சிட்டு அவளை பார்த்துட்டு இருக்க சடனாக பார்த்தீங்கன்னா தேன்பூச்சியெல்லாம் இருக்குல்ல, தேனி தானே அது, அதெல்லாமே வந்துட்டு சொன்ன இவளை கடிக்கிறதுக்கு வர ஆரம்பிச்சிடுது. இப்போ தான் அவர் அதை நல்லா பார்க்குறாரு. ஐயோயோ தேன் பூச்சியா இவன் வேலையை காட்டிட்டாடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து ஓடுறாரு. ஸோ இந்த மாதிரி தான் ஃபைனலாக வந்துட்டு ஓடி போய்ட்டு கோவிலில் அந்த கருவறை இருக்குல்ல அங்கே போய்ட்டு கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஷட்டர் மாதிரி ஃபுல்லாக லாக் பண்ணிக்கிறாங்க. லாக் பண்ணி நின்றுக்கிட்டு எல்லாருக்கும் வந்துட்டு அந்த தேன் கூட்டில் கழிச்சங்காட்டிக்கு எல்லாத்தையும் கடிக்கிறதுக்கு வரல. ஸோ எல்லோரும் கோயிலுக்குள்ளே போய் நின்றுக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அதெல்லாம் கிளியர் ஆகிடுது. இப்போது ஆஃப்டர் தட் ஒரு மணி நேரம் ஆகுது. பார்த்தீங்கன்னா டே பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காரு. ஆனால் எல்லாரும் அவர் திட்டுறாங்க, எதுக்கு இப்படி சிரிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி. ஏன்னா மீராவோட மூஞ்சி பார்த்தீங்கன்னா நல்லா பலூன் மாதிரி வீங்கி கிடக்குது. அவர் பார்த்து சிரிக்கிறாரு. அப்போ அவளும் இப்போ எதுக்கு நீ சிரிக்கிற, உனக்காக தான் நான் கழுத்து போட்டேன், ஆனால் அது என்ன உன்னை விட்டு வந்து என்ன கடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, தேன் பூச்சி அப்படி தான், நீ தண்ணிக்குள்ளே விழுந்தாலும் சரி பாதாளத்துக்கு போனாலும் சரி அது ஒரு சில தேனீங்க வந்துட்டு யார் அதுங்களை அட்டாக் பண்ணுறாங்களோ அவங்கள வந்துட்டு விடவே விடாதான். அதுதான் நல்லா வச்சு வாட்டி இருக்குது. ஏண்டி எனக்கு ஐஸ் கட்டி கொட்டுற மாதிரி இருக்குதுன்னா நீ எனக்கு தேன் கொட்டணும்னு நினச்சியா, அதுதான் உனக்கு நல்லா கொட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டே தான், ஆமாம் சித்துப்பா தம்பி எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, டே அவன் பாட்டி வீட்டில் தானே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு எப்போ லீவ் விட்டாங்க, எப்போ பாட்டி வீட்டுக்கு வந்தான், காலேஜ் போயிட்டு இருக்கிறான்னே தவிர லீவா என்ன ஏது ஒன்றும் தெரியதில்லை. இங்கே மட்டும் வேணால் அங்கெல்லாம் நீங்கள் விடுறதே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பாரா. ஸோ பார்த்திங்கன்னா இந்த சித்தப்பா சித்திக்கு ஒரு பையன் இருப்பாங்க போல். ஸோ அந்த பையன் வந்துட்டு இந்த ஊரில் தான் இருக்கிறான். பாட்டி தாத்தா வீடு இங்கே இருக்குது. ஸோ இவங்க ரொம்ப பெரிய ஃபேமிலி மீன்ஸ் ஃபேமிலியும் பெருசு, கொஞ்சம் பல்கான பெயிட் பார்ட்டி, ஓகேவா, நல்லா காசு பணம் இருக்கும் அந்த மாதிரி. அப்போது தாத்தா பாட்டி வீட்டில் தான் இருக்கான்னு சொல்லவும், அப்படியாச்சும் நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவரும் வந்து அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ கார் எடுத்துகிட்டு இவரும் கிளம்ப, அந்த வீடு பார்த்திங்கன்னா பெரிய பண்ணை வீடு, ஓகேவா. ஸோ பெரிய காம்பவுண்டு, அதுக்குள்ளே வந்துட்டு உள்ளே யார் வந்தாலும் தெரியாது போனாலும் தெரியாது, அந்த மாதிரி நல்ல பெரிய வீடு. ஸோ நல்ல பெரிய கார்டன், பெரிய வீடு, பெரிய காம்பவுண்டு. இவர் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் தான் அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துட்டு படுத்து கிடக்குறான். அடே என்ன பண்ணிட்டு இருக்கிற, நவி எந்திரி அப்படின்னு சொல்ல, யார் அது அப்படின்ட்டு அவன் எந்திரிப்பான். பார்த்தீங்கன்னா டே தான். அண்ணா நீயா, நீங்கள் எப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, நீ ஏன்டா அரபாத்தில் இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிற, என்னாச்சு அப்படின்னு கேட்பாரா. அது ஒன்றும் இல்லைண்ணா, எனக்கு ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். சரிடா நாங்களே அவ்வளோ தூரத்துலேருந்து கோயிலுக்கு வந்துக்கிறோம், நீ ஏன் வரல அப்படின்ட்டே கேட்க, அது கொஞ்சம் உடம்பு சரியில்லைண்ணா. சரி நீ இங்கே இருந்தீங்கன்னா உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடும், நீ கிளம்புறியா அப்படின்னு அவன் கேட்க, ஏன்டா என்ன ஏன் கிளம்பி சொல்கிற, எனக்கு என்ன பிரச்சனை, உன்னை யார் பார்த்துப்பா, தாத்தா பாட்டியெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்க, தாத்தா பாட்டி
அவங்க வெளியூர் வரைக்கும் போயிருக்காங்க அப்படிங்கிறான். அவன் பேசுறதே ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கிறான். சரி சரி, யாரும் இல்லைன்னு குடிச்சிட்டு இருப்பான் போல, நம்ம ஏன் தொலை பண்ணோம். அவனுக்கு அதெல்லாம் வாக்கிது, நமக்கு என்ன வாக்கிது அப்படின்னு சொல்லி இவர் ஒரு மாதிரி சலிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ கிளம்பும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் கார் எடுப்பார்ல, ஸோ காரை பின்னாடி ரிட்டர்ன் எடுக்க முடியல, ஒரு மாதிரி எல்லாம் செடியெல்லாம் இடிக்கவும் ஒரு கொஞ்சம் தூரம் அந்த பக்கம் தள்ளி இழுத்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் தூரம் அந்த பக்கம் போயிட்டு அதுக்கப்புறம் காரை ரிவர்ஸ் எடுத்து திருப்புவார். அப்படி திரும்பும்போது பார்த்தீங்கன்னா ஒரு செப்பல் வந்துட்டு ஒரு பொண்ணோட செப்பல் மாதிரி இருக்குது, ஓகேவா, ஒரு செப்பல் அப்படியே பிஞ்சு போன மாதிரி கிடக்குது. பார்க்குறாரு, பாட்டி பார்த்தியா ஹை ஹீல்ஸ் எல்லாம் போடுது, என்னத்தான் சொல்ல, என் தங்கச்சி இருக்காளே தத்தி, ஏன் செருப்பு போட்டு தெரியுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுட்டே அங்கேருந்து போயிடுவார். ஸோ இந்த சீன் இங்கே அப்படியே கட் ஆகுது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மா தான் சாரா பார்க்க கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அம்மா, அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போ, இல்லை அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு கூப்பிட்டு போ, பிரச்சனை ஏதாவதுன்னா வெளியே வேறு எங்காவது வீட்டில் இருக்க வைப்பாங்க. நீ ஏம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருக்க, உனக்கு ஏதாவது பிரச்சனையா, உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா அப்படின்னு கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லை வாடி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஐசியூ வார்டு கூப்பிட்டு போக, ஐசியூவில் யாருமா இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க, உங்களுக்கு ஒன்றும் புரியல. ஸோ அப்படியே உள்ளே கூப்பிட்டு போயிட்டு அங்கே பாரு அப்படிம்பாங்களா, பார்த்தா சாரா தான், அவளுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கும் போல், ரொம்பவே ரொம்ப ரொம்ப மோசமான ஸ்டேஜில் இருக்கா. அதை பார்த்ததுமே உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி மூச்சை நின்று போன மாதிரி ஆயிடுச்சு. என்னம்மா இது அப்படின்னு நீங்கள் கேட்க, அப்படியே உங்களோட அம்மாவை அழுதுட்டு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்லுவாங்க. என்னன்னா, ஒரு பையன் அவள் இந்த மாதிரி பண்ணிட்டான், ஏன் அதை கேட்கறதுக்கு அப்பா போன காட்டிக்கு தான் இந்த மாதிரி அந்த பையனை எங்கேயோ வச்சுட்டாங்க. ஸோ அவன் செத்து போயிட்டான், இவன் தான் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அப்பா மேலே கேஸை போட்டாங்க. இப்போது இதை என்னால் வெளியும் சொல்ல முடியாது, சாராவோட லைஃபே ஸ்பாயில் ஆகிடும் இந்த மாதிரி விஷயம் வெளியே தெரிஞ்சா. ஸோ இதை சொல்லலைன்னா அப்பாவே காப்பாற்ற முடியாது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடி அப்படிங்கிறாங்க. இந்த நிலைமையில கூட அவங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா சாரா பற்றி யோசிக்கிறாங்க, அப்பா ஜெயிலே இருந்தாலுமே சாரா பற்றி யோசிக்கிறாங்க. ஸோ நீங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் உங்களுக்கு செம கோவம் வந்துச்சு, யார் என்னன்னு கேட்குறீங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த ஊரில் யாரையும் அதிகமாக தெரியாதுல்ல, நீங்கள் வெளியூர்லேயே இருந்து பழக்கப்பட்ட ஆள். ஸோ ஹெல்ப்புக்கு யாரையாவது கூப்பிடலாமான்னு பார்த்தா நம்பகத்தன்மையாக உங்களுக்கு யாருமே தோணலை, ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 நாள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பட் இருந்தாலும் யாராவது ஹெல்ப்புக்கு வேணுமேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக கால் பண்ணுவார். ஸோ கால் பண்ண நீங்களும் அட்டன் பண்ணுறீங்க, நம்பர் உங்களுக்கு தெரியல. ஹலோ யார், கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் ஒர்க்காக இருக்கேன், நான் அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கட் பண்ண போக, நான் தான் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லவும், யார் அப்படின்னு கேட்குறீங்க. என்னங்க அதுக்குள்ளே வந்துட்டிங்களா, நான் தான் மீராவோட அண்ணா, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்க, என்ன சொல்கிறது உங்களுக்கு தெரியல. ஸோ நீங்கள் சொல்லுங்கங்கவும், மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்லவும், பரவாயில்ல நீங்கள் ஒர்க்கை பாருங்கள், ஜஸ்ட் நான் உங்களை மீட் பண்ணிட்டு போயிடுறேன், ஊருக்கு கிளம்பணும், அதான் ஒரு வாட்டி மீட் பண்ணிட்டு போகலாமேன்னு அப்படிம்பாரா. சரிங்க ஓகே அப்படின்னு சொல்லுவீங்க, ஏன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கல்ல, முடிஞ்ச வச்ச மாதிரி முடியாதுனால சொல்ல முடியாது. ஸோ இப்போ அவரோட பிளேஸ் சொல்ல நீங்களும் வந்துட்டு அங்கே போகிறீங்க, 2 பேர் மீட் பண்ணுவீங்க. உங்களுக்கு என்ன பேசுன்னு தெரியல, பட் உங்களுக்கு 1008 வேலை இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஜெயில் இருக்காரு, ஸோ சாரா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஐசியூவில் இருக்கா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இதுமாதிரி குழம்பு போய்ட்டு உட்காந்துருக்கா. இந்த பக்கம் டேவும், என்னாச்சோ ஏன் ஏதாவது பிரச்சனையா, ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவீங்களா. அப்போது கரெக்டாக வந்துட்டு அவரும், என்ன இது ஏதோ ஃபைலெல்லாம் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பாரு. ஆமாம் ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே அந்த பக்கம் போகிறீங்க, ஏன்னா அம்மா கால் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த பக்கம் போனது பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஃபைலெலாம் பார்த்துருப்பாரு. அந்த ஃபைலில் வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு, இந்த பையனை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே, இந்த 5 ஃபோட்டோ இருக்குது இவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ நீங்களும் கரெக்டாக அம்மாட்ட பேசி முடிச்சுட்டு வரீங்க. வந்தது பார்த்தீங்கன்னா, தப்பாக எடுத்துக்காதீங்க, நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம், கொஞ்சம் எமர்ஜென்சி ஒர்க் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல, வயன் ஒரு நிமிஷம், இது என்ன கேஸு, நீங்கள் யார் அப்படின்னு கேட்பாரு. ஐயோ நான் ஒரு அட்வொகேட்டுங்க, ஒரு கேஸ் இருக்குது, ஸோ அதை நான் பார்க்கணும், எமர்ஜென்சி, தப்பாக மட்டும் எடுத்துக்காதீங்க, நான் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா. சொல்லிவிட்டு 2 எடுத்து அப்படியே எடுத்து வச்சுருப்பீங்க போகலான்னு. அப்போது டக்குன்னு வந்து, வயன் அந்த பையனோட ஃபோட்டோ நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் திரும்புறீங்க, எந்த பையனோட ஃபோட்டோ அப்படின்னு நீங்கள் கேட்க, அந்த ஃபைலில் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன், அவனை தான் கேட்குறேன் அப்படிங்கிறாரு. இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்ல, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, தெரிஞ்ச முகமாக தான் இருக்குது, கரெக்டாக யாருன்னு தெரியல, ஆனால் நான் பார்த்துருக்கேன் அப்படிம்பாரா.
உடனே நீங்கள் அவர்கிட்ட ஓடி வந்துட்டு, டே ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க, என்னாச்சு ஏதாவது சீரியஸா அப்படின்னு கேட்பாரு. இப்போ தான் நீங்கள் நடந்த எல்லாத்தையும் சொல்ல அவருக்கே ஷாக்காக இருக்குது. இப்படியெல்லாம் கூட இந்த ஊரில் கூட பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக இருக்க, ப்ளீஸ் ஹெல்ப் மட்டும் பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்பீங்க. இப்போ எப்படின்னா 2 பேரும் வந்துட்டு ஊரில் தெருவா அலையிறீங்க, வீடு வீடாக அலையிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல, எங்கே இருக்கிறான் ஒன்றுமே புரியல. ஒரு மாதிரி சோர்ந்து போயிட்டு 2-3 நாள் ஆயிடுது. டேவோட ஃபேமிலியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிடுறாங்க. டே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அவங்கெல்லாம் போயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 வீக் ஆயிடுச்சு. அப்பாவை போய் பார்க்கணும். ஸோ டேவு நானும் வரேன்னு சொல்லிட்டு வருவார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரும் அப்பா மீட் பண்ணுறீங்க. அப்பா கேட்குறாரு யாரும் அந்த பையன் அப்படின்னு சொல்லி. அப்பா அது வந்துட்டு எனக்கு கேஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாருப்பா. நான் உங்களுக்கு அதை தெளிவாக அப்புறமா சொல்கிறேன். எனக்கு இந்த டீட்டெயில் மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்பா கிட்ட 2-3 கேள்வி கேட்க அவரும் வந்துட்டு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவார். இப்போ திரும்ப அந்த டீட்டெயில் வச்சு மறுபடியும் அவனை தேடணும். உங்களுக்கு நான் டயர்டே ஆயிடுச்சு, என்னால் முடியாது போல், என் அப்பாவும் அவ்வளோதான், என் ஃப்ரெண்டும் அவ்வளோதானா, நான் எதுக்கு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆகிட்டீங்க, வெக்ஸ் ஆகிட்டீங்க. ஆனால் டேடா வந்துட்டு பார்வையன் எனக்கு அவனை பார்த்த மாதிரி இருக்குது. எங்கே பார்த்தேன் எப்போ பார்த்தேன்னு ஞாபகம் இல்லை, ஆனால் கண்டிப்பாக நான் அவனை பார்த்துருக்கேன். இந்த ஊரில் தான் அவன் இருப்பான். ஏன்னா இங்கே தான் எனக்கு பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ நான் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், தேடலாம், கண்டிப்பாக கிடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க கரெக்டாக அவருக்கு கால் வருது. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுவார். சித்தப்பா தான், டேய் அவன் என்ன பண்ணுறான்னு பாருடா, ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க பையங்க இருக்கான்ல பாட்டி வீட்டு தோப்பில். ஸோ அப்படின்னு சொல்ல, இவன் வேற அவன் குடிச்சு போட்டு ஜாலியாக கும்மால் அடிச்சுட்டு கிடக்குறான். இவங்க அவன் என்ன பண்ணானோ ஏது பண்ணானோன்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து இருக்கிறதே இப்படி குடிக்கிறதுக்கு தான் போல். இவங்களுக்கு அதுவும் புரியல, ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, சரி சித்தப்பா நான் பார்க்குறேன், நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறேன், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு ஒர்க் இருக்கா, சரி நீங்கள் பாருங்கள், பரவாயில்ல அப்படிம்பீங்களா. அட அது அப்புறம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிம்பாரு. இல்லை நீங்கள் ஒர்க்கை பாருங்கள், எனக்காக அதெல்லாம் விட வேணாம், ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்க போது, ஃபோன் வேறு எடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு அப்படி தான் கேட்டுச்சு. ஸோ போய் என்னென்னு பாருங்களேன் அப்படிம்பீங்களா. சரி வயன் பார்க்கலாம் வாங்க, நீங்களும் வரீங்களா, எப்படியும் அவனை போய் பார்த்து சொல்லிவிட்டு நம்ம அப்படியே திரும்ப இவனை தேட போகலாம் அப்படின்னு சொல்லுவார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவர் கூட போகிறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு போயாச்சு. டே வந்துட்டு ஒயின் இங்கே இருங்க, உள்ளே வேண்டா அப்படிம்பாரு. என்னாச்சு அப்படின்னு கேட்க, அந்த குடிகார நாய் குடிச்சிட்டு கிடக்கும், அதனால நீங்கள் இங்கே இருங்க, ஏதாவது தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் போயிட்டு அவனை எழுப்பி அம்மா கால் பண்ண சொன்னாங்கன்னு மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டே உள்ளே போகிறாரு. ஸோ அவர் அங்கே உள்ளே போக நீங்கள் வந்துட்டு வெளியே அது பெரிய கார்டன் மாதிரி தான் இருக்குது, நல்லா தோப்பு வீடு தோட்டங்கிறதுனால நல்லா பெருசாக இருக்குது. டே உள்ளே போய் ரொம்ப நேரம் ஆச்சு ஆனால் காணுமா. ஸோ நீங்கள் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த பக்கம்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்படி நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு செப்பல் கிடக்கும்ல, அதை பார்க்குறீங்க. டே கூட பார்த்துருப்பார்ல பாட்டி பற்றி ஹீல்ஸ் போடுதுன்னு நினச்சிட்டு. ஸோ அந்த செப்பல் தான் பார்க்குறீங்க. என்னன்னு தெரியல, அந்த செப்பல் பார்த்ததுமே ஒரு மாதிரி கிட்ட போயிட்டு அந்த செப்பல் எடுத்து பார்த்துட்டே இருக்கிறீங்க. அப்படி நீங்கள் அந்த செப்பல் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் உள்ளே என்ன நடக்குதுன்னா டே உள்ளே போயிருப்பாரா. ஸோ அந்த பையன் வழக்கம் போல தான் அப்படியே ஒரு மாதிரி அரைபோதையில் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான். டேய் உன் அம்மா கால் பண்ணிட்டுருக்காங்கடா, ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா, உனக்காக நான் வந்து சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வரணுமா, முதல்ல ஊருக்கு போ, இங்கே என்ன பண்ணுற, குடிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கலான்னு நினைக்கிற, நீ காலேஜ் தான் படிக்கிற, ஒழுங்கா நல்லபடியாக ஹெல்த்தியாக இருக்க பார்த்துக்க, இதெல்லாம் பண்ணாத அப்படிம்பாரா. அப்போ அவனும் நான் அதெல்லாம் அம்மாட்ட சொல்லிட்டு இருக்காதண்ணா, நானே போயிடுறேண்ணா, கொஞ்ச நாள் நானே போயிடுறேன், லீவ்லாம் முடியட்டும், நான் கொஞ்சம் இங்கே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் அப்படிங்கிறானா. என்னத்தடா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக இவருக்கு ஒரு மாதிரி வயிறு கலக்குது. ஐயோ இந்த கரும் பிடிச்ச வயிறு வேறு இப்படி கலக்குது, இந்த கடையில் பஜ்ஜி சாப்பிட்டு தப்பாக போச்சே அப்படின்னு சொல்லிட்டு, டேய் சரி பாத்ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, அண்ணா இதா உள்ளே இருக்குது அப்படிமாண்ணா. இவன் அப்படியே வந்து ஒரு மாதிரி உள்ளுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. இவரும் பாத்ரூம் போகலான்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிடுவார். ஸோ போய்ட்டு ரிட்டன் வெளியே வரும்போது பார்த்தா பெட்டில் படுத்துருக்கிற மாதிரி இருக்குது. என்னது இங்கே வந்து படுத்துட்டானா, டே ஃபோன் பண்ண அம்மாவுக்குன்னு சொல்லி எழுப்பு கிட்ட போக அந்த ஃபோட்டோவில் பார்த்துருப்பாருல உங்கள் ஃபைலில், அந்த பையன் அங்கே இருக்கான். இவனை எங்கேயோ ஒயினோட அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரிஞ்சிச்சு இவன் தான் அதுன்ட்டு. அவருக்கு நம்பவே முடியல. இவன் தான் வச்சுருக்கானா, இவன் இங்கே வந்து ஒழிஞ்சிட்ருக்கானா, இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷன் ஆகுது அவருக்கு. ஸோ வெளியே இருந்த அந்த பையனுக்கு இப்போ தான் ஞாபகம் வருது இவனை உள்ளே வச்சுருக்கிறது. அச்சோ பார்த்துட்டானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய்ட்டு உள்ளே வர டே பார்த்துருப்பாரு. என்னடா இதெல்லாம்,
இவனை தானே எல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க, போலீஸே தேடிட்டு இருக்குது, இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்க அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணிட்டான்னா பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஃப்ளவர் வாஷ் இருக்கும், அதை எடுத்து டேவை அடிக்கிறதுக்காக அப்படியே கையை ஓங்க. டே வந்துட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்துருப்பாரு. ஸோ இந்த பக்கம் திரும்பத்துக்குள்ளே கையை ஓங்கிட்டு வந்திருப்பான். அவன் விட்டால் அடிச்சிருந்துருக்கணும். ஸோ அப்படியே ஒரு கண்ணை மூடிக்கிறாரு. ஆனால் அடி படலை, ஆனால் சத்தம் மட்டும் கேட்குது. என்னென்னு பார்த்தா பின்னாடி நீங்கள் நின்று இருப்பீங்க. நீங்கள் அந்த பக்கம் இருக்கிற இன்னொரு ஃப்ளவர் வாஷ் எடுத்து அது மேலே போட்டு 2 பட்டு உடஞ்சி கீழே விழுந்திருக்குமே தவிர டேயோட மேலே படலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களும் உள்ளே வந்திருப்பீங்க. டே வந்துட்டு இன்னைக்கு 4 எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்ல, தெரியும் என் ஃப்ரெண்டோட செப்பல் அங்கே கிடக்குது அப்படின்னு சொல்லவும், சாராவோட செப்பலா அது அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லுவீங்களா? டேக்கு இன்னும் ஷாக்காக இருக்குது. அப்போ இந்த வீட்டில் வச்சு தான் அந்த பொண்ணு அந்த மாதிரிலாம் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு அப்படியே வெறி ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அவனை பிடிச்சி இழுத்துட்டு போகணும்ல, அவனை இழுத்துட்டு போகிறதுக்கு வர அவங்க 2 பேரும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. ஸோ நீங்களும் அவங்க கூட சண்டை போட, டேவும் சண்டை போட, ஸோ 4 பேத்துக்குள்ளே பயங்கரமாக ஃபைட் நடக்குது. ஒரு வழியாக வந்துட்டு 2 பேர்த்தையும் அடிச்சு போட்டு நீங்கள் இவனை வந்துட்டு தூக்கிடுறீங்க. அதாவது அந்த ஃபோட்டோவில் இருப்பான் பார்த்தீங்களா, அவனை, டேவோட சித்தி பையனை கிடையாது, இவனை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போய் காரில் ஏற்றிட்டு இன்றைக்கி உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே தான் கேஸ்லாம் ஃபைல் பண்ணியிருக்குதுல்ல. ஸோ இவன் செத்து போயிட்டான்னு சொல்லி தானே உங்களோட அப்பாவை பிடிச்சி வச்சிருக்காங்க. அதனால இவனை கொண்டு போய் காட்டினா அப்பாவை விட்டுருவாங்க. ஸோ அதுக்கடுத்து இவன் மேலே இன்னும் கொஞ்சம் கேஸை போட்டு சாராக்கு நடந்த பிரச்சனைக்கெல்லாம் இவனா காரணம்னு சொல்லிட்டு அவனை ஜெயிலில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெறியோட இருக்கிறீங்க. டேவோ அதுதான் சொல்லியிருப்பாரு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவனை கொண்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்க அவங்களே எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. இவன் செத்துட்டான் தானே அவங்க அப்பா மேலே கேஸ் கொடுத்தாங்கன்னு சொல்ல, எதையும் நீங்கள் தீர விசாரிக்கவே மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இப்போ அப்பாவுக்கு வந்துட்டு விடுவிச்சிட்றாங்க. அப்பா வந்து ஜெயிலேருந்து விட்டுறாங்க. ஸோ உங்களோட அம்மாவுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஆனால் ஜெயிலேருந்து அப்பாவை அனுப்பின அடுத்த செகண்ட் அவர் எங்கே போகிறாருன்னா ஹாஸ்பிட்டல் தான் போகிறாரு. ஓடி போயிட்டு சாராவை தான் பார்க்குறாரு. இப்போ நீங்கள் எல்லாருமே அங்கே ஹாஸ்பிட்டல் தான் இருக்கிறீங்க. சாராவே பார்த்துட்டே இருக்க இவனை போய் ஜெயிலில் போட்டாங்க. ஸோ அடுத்து இவன் மேலே எனக்கு கொஞ்சம் கேஸ்லாம் இருக்குதுல்ல, ஸோ அதெல்லாமே ஃபைல் பண்ணி இவனை வந்துட்டு ஜெயிலே தள்ளணும் அப்படிங்கிறது தான் உங்களோட பிளானு. இப்போது சாரா பார்த்தீங்கன்னா கண்ணையும் முழிக்காமல் கிடக்கிறா. அவளுக்கு ரொம்பவே இன்ஜூர் ஆகியிருந்திருக்கும். ஸோ அவளால் முடியலை, அப்படியே மயக்கத்திலே தான் கிடக்கிறா ரொம்ப நாளாக. ஸோ நீங்கள் அப்படியே அவளை பார்த்தா அழுதுகிட்டே இருக்கிறீங்க. அவளோட கையெல்லாம் பிடிச்சிட்டு அழுகுறீங்க. ஏன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு ஆயிடுச்சு. நீங்கள் மேபி அவள் கூட நீயும் வான்னு கூப்பிட்ருப்பா. அப்படி வந்திருந்தால் இந்த மாதிரி நடக்க விட்டுருந்துருக்க மாட்டீங்க. ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு கிரிட்டி ஆகிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்க அவங்களோட அப்பாவும் வந்துட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தேன்டா, ஆனால் காப்பாற்ற முடியல, பட் உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பண்ணுறது, ரொம்ப வேறு மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சுல. உயிருக்கு பிரச்சனை இல்லைனாலுமே வேறு மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு. ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கா. இப்போ அதுதான் அந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டுருக்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி ஓகே என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறீங்க. இப்போ 2 பேரும் போயிட்டு கோர்ட்டில் வந்துட்டு கேஸ்லாம் ஃபைல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படி கேஸ் ஃபைல் பண்ணும்போது டே வந்துட்டு அவசரப்படாத, கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படிங்கிறாரு. ஏன், உங்கள் தம்பியோட ஃப்ரெண்டுங்கிறதுனாலையா அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி கேட்டுடுறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. நான் அந்த மாதிரி நினச்சிருந்தா உன்கிட்ட அவனை காட்டி கொடுத்துருக்க மாட்டேன்ல அப்படிங்கிறாரு. பின்ன ஒரு வேளை இவனை இங்கே உங்கள் தம்பி வந்துட்டு காட்டி அதாவது பாதுகாப்பாக வச்சுருந்தங்காட்டிக்கும் அவன் மேலே பிரச்சனை ஆகிடும். ஸோ உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும், உங்கள் மானம் போயிடுங்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்களா கேஸ் போட வேணான்னு அப்படி நீங்கள் அந்த மாதிரி கோவத்தில் பேச ஆரம்பிச்சிடுவீங்க. டேக்கு கடுப்பாயிடுச்சு. இவ்வளோ நாள் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருந்திருப்பீங்க, பட் அவர் புரிஞ்சுக்கிட்டது இவ்வளோ தானான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு அவர் பார்த்தீங்கன்னா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போயிடுவார். அவர் போய் 1 மணி நேரம் உங்களுக்கு கோவம் தான். எல்லாரும் சுயநலவாதியாக இருக்காங்க, இதே அவன் தங்கச்சிக்காக என்ன இந்த மாதிரி சொல்லுவானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவன் மேலே கேஸை போட்டுட்டு ஃபைலாக பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 days கழிச்சு கோர்ட்டில் ஹியரிங் வரும். ஸோ அந்த இடத்துல எல்லா டீட்டெயில்ஸும் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணி முடிச்சு அப்படின்னா அந்த பையனுக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக அவனுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயில் தான். அப்படிலாம் தூக்கு தண்டனை கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ என்ன வேணால் கொடுக்கலாம். அந்த மாதிரி தான் நீங்கள் அதுக்காக ஃபுல்லாக வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்போது டேவும் வந்துட்டு உங்கள்கிட்ட பேசலாம்னு நினைப்பாரு, பட் பேச முடியல, அவருக்கு பேச தோணலை. ஏன்னா நீங்கள் அன்றைக்கி அந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசிவிட்டு திரும்ப ஒரு சாரி கூட கேட்கலையா. அவர் வந்துட்டு வெளியிலே இருக்கிறாரு. இப்போ அப்படியே தான் 2-3 நாள் ஆகுது. கோர்ட்டில் வந்துட்டு கேஸு ஹியரிங்க்கு வருது. அப்படி வரும்போது இவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து வச்சுருந்தா அந்த ஆளையும் தானே பிடிக்கும். ஸோ அவங்களுக்கும் பனிஷ்மெண்ட் இருக்குது தானே. ஸோ அவனும் தான் கேஸுக்கு அதாவது கேஸுக்காக கோர்ட்டுக்கு வரணும். அதுக்காக நீங்கள் டேக் கால் பண்ணுறீங்க, இந்த மாதிரி உங்கள் தம்பியை கூட்டிகிட்டு வாங்க, ஏன்னா அவன் தானே பாதுகாப்பு கொடுத்துருந்தான், அப்படிங்க கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. நீங்கள் ஃபோனை பார்க்குறீங்க, கட் ஆயிடுச்சு. என்ன இப்படி இருக்காங்க, சை எல்லோரும் சுயநலவாதிங்க தான் போல், ஆம்பளைங்களும் இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அவர் மேலே வெறியாகுது. ஏன்னா இவரோட ஃபேமிலி ரெப்புடேஷன்லாம் போயிடும்னு நினைக்கிறாரோ, அதனால தான் கேஸ்க்கு போட வேணான்னு சொன்னாரோ அப்படிங்கிற மாதிரி என்னமோ நினச்சிட்டிங்க. இப்போது ஹியரிங்க்கு வந்துச்சு. எல்லோரும் வந்துட்டு அந்த இடத்துல அந்த குற்றவாளி கூண்டெல்லாம் நிற்க வச்சுருக்காங்க. அப்போது ஜட்ஜும் பார்த்தீங்கன்னா
ஃபைனலாக எல்லாமே சொல்லிடுறாரு. அதாவது இந்த பையன் வந்துட்டு இவனுக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சுருந்தான், இந்த மாதிரி இந்த பையன் தப்பு பண்ணியிருந்தான், ஸோ இவனுக்கு இவ்வளோ தண்டனை, இவனுக்கு இவ்வளோ தண்டனைன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு அந்த பையனுக்கு தண்டனை கொடுக்கும்போது வாயை திறக்கலை. பட் அவரோட தம்பிக்கு வந்துட்டு அதாவது இந்த பையன் இந்த மாதிரி அவருக்கு அடைக்கலம் கொடுத்தங்காட்டிக்கும் எல்லா தப்பு தெரிஞ்சும் அவருக்கு நாங்கள் இந்த தண்டனை கொடுக்குறோன்னு சொல்லி வருவாங்க. ஸோ அப்படி ஜட்ஜ் சொல்லும்போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. எல்லாரும் டேவை திரும்பி பார்க்க உங்களுக்கு செம கடுப்பு, அப்படியே டேவ் முறைக்கிறீங்க. அப்போ அவர் உங்களை அப்படியே ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு ஜட்ஜை பார்த்து, அவன் என்ன பண்ணான்னு அவனுக்கு இந்த தண்டனை கொடுக்குறீங்க, அவனுக்கு எப்படி நீங்கள் இந்த தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்க, ஏன்னா குற்றவாளிக்கு வந்துட்டு அடைக்கலம் கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சுமே தப்பு பண்ணாங்கன்னு தெரிஞ்சுமே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்ல, அப்போட்டே வந்துட்டு குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுத்தா இந்த தண்டனை, ஆனால் அடைக்கலம் கொடுத்தவனே குற்றவாளியாண்டா என்ன தண்டனை அப்படின்னு சொல்லி கேட்க யாருக்கும் புரியல. என்னப்பா பேசுகிற நீ அப்படிங்கிற மாதிரி பேச நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிட்டீங்க. என்ன பேசுகிறான் கேஸை திரும்ப பார்க்குறானா, இவன்கிட்ட ஹெல்ப் கேட்ட பாவத்துக்கு என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல, பிளாங்க் அவுட் ஆகிட்டீங்க. ஸோ இப்போ தான் வந்துட்டே சொல்கிறாரு. அவர் பல ப்ரூஃப் எல்லாம் எடுத்து அப்படியே வந்துட்டு போட்டு விட எல்லோரும் ஷாக்காக பார்க்குறாங்க. ஏதோ வீடியோ கேஸ்ட்லாம் இருக்குது, என்னது அப்படின்னு சொல்லி கேட்க, போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. இப்போ தான் அந்த கேஸ்ட்டை போடுறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம சாராக்கால அவளை ஆக்சுவலாக கூட்டிகிட்டு வந்தது அந்த மாதிரி பண்ணது எல்லாமே இவரோட இந்த தம்பி தான், அந்த பையன் கிடையாது. அந்த பையன் அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இவனை பார்க்கறதுக்காக, இவனோட ஃப்ரெண்ட் அவன், அதனால வந்திருப்பான். வந்தவனை இவனே பிடிச்ச ஒரு மாதிரி ஏதோ மயக்க ஊசியெல்லாம் போட்டு ஏதோ பண்ணி அவனை அரை மயக்கத்துலேயே இருக்க வச்சுருப்பான். ஸோ இதெல்லாம் தான் நடந்திருக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி அரமயக்கத்துலேயே வச்சிருக்க என்ன ஆயிடுதுன்னா அவன் வந்துட்டு இவன் சொல்கிறதெல்லாம் அப்படியே நம்ப ஆரம்பிச்சிடுவான். நல்லா இவனை போட்டு மேனிப்புலேட் பண்ணிட்டான். லைக் நீ தான் அந்த பொண்ணை அப்படி பண்ண, ஸோ உனக்கு தான் தண்டனை கிடைக்கும், உன்னை நான் காப்பாற்றி வச்சுருக்கேன், அதனால தான் நீங்கள் அடிச்சு வச்சுருக்கேன்னுலாம் சொல்லி அவனே வந்துட்டு நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அவனே வந்துட்டு அவனை கன்வின்ஸ் பண்ணிக்கிற அளவுக்கு இவன் கன்வின்ஸ் பண்ணி வச்சிட்டான். ஸோ அதான் நடந்திருக்கு. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டு ஆகிருக்கு. லைக் எப்படின்னா இவனுக்கு தெரியாத அந்த வீட்டில் கேமரா இருக்குது. பட் தாத்தா பாட்டி பார்த்திங்கன்னா அவங்க வயசானவங்க இல்லையா, ஸோ எதனாவது என்ன பண்ணுறது தனியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தாத்தா பாட்டிக்கு சுஜி பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஒரு கேமரா ஆன்லைனில் ஆர்டர் போட்டு அனுப்பி விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி வீட்டில் கேமராவை மாட்டுங்க, அப்படி காட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, லைக் அது வந்துட்டு வில்லேஜ் தானே, ஸோ அந்த மாதிரி தனியாக இருக்கிறீங்க, திருட்டு பையங்க கூட்டம் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும், ஸோ வயசானவங்க தனியாக இருந்தால் என்ன வேணால் பண்ணுவானுங்க, ஒரு பாதுகாப்புக்கு கேமரா மாட்டுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதை ஆர்டர் பண்ணது எப்படின்னா தான் ஆர்டர் பண்ணியிருப்பார், யாருக்குன்னு கேட்டப்போ சொல்லலை. பட் இப்போ பாட்டியே வந்துட்டு என்ன தாண்டா பண்ணுறாங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டிருப்பாங்களா, அப்போ தான் இவர் எல்லாமே சொல்லியிருப்பார். அப்போ தான் பாட்டி சொல்லியிருக்கோம், அந்த வீட்டுக்கு கேமரா இருக்குதுடா, அதை முதல்ல செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க சுஜி பாட்டி. அதுக்கப்புறம் தான் இவரு வந்துட்டு செக் பண்ணி எல்லா டீட்டெயிலும் கொண்டு வந்து கொடுக்க அப்படியெல்லாம் ஆடி போயிடுறாங்க. ஏன்னா இவன் எல்லாம் தப்பி பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாத ஒரு பையனை பிடிச்சி அவனுக்கு அதை இதையும் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி கடைசியில் அவன் தான் தப்பு பண்ணான்னு அவனே ஒத்துக்க வச்சு தண்டனை வாங்கி கொடுக்குற அளவுக்கு போயிடுச்சுல்ல. ஸோ தப்பு பண்ணாதவனுக்கு பெரிய தண்டனையா, தப்பு பண்ணினவனுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கான தண்டனையா அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். நீங்கள் ஒரு மாதிரி அவசரப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுதான் வந்துட்டு அன்னைக்கு டவுட் வந்திருக்கும் அவருக்கு. ஏன்னா நீங்கள் அந்த செப்பல் சாராதுன்னு சொல்கிறீங்க, அந்த பையன் வந்துட்டு அவன் வீட்டில் இல்லாமல் எதுக்காக இங்கே வரணும், சாரா எதுக்கு இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு டவுட் வந்திருக்கும். பட் அதை என்ன ஏதுன்னு சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் அவசரப்பட்டு அவர் திட்டிருப்பீங்களா. ஸோ அந்த கோவத்தில் போயிருப்பார். பட் இப்போ தான் எல்லா டீட்டெயிலும் சொல்ல ஃபைனலாக எல்லாத்துக்கும் செம்ம ஷாக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பையன் தான் குற்றவாளி, மெயின் குற்றவாளி. அந்த பையன் பாவம் எதுவுமே தெரியாதவன், அவனை விடுவிச்சுட்டு இவனுக்கு மெயினான தண்டனை கொடுத்துட்றாங்க. ஸோ என்ன தண்டனைன்னு நீங்களே ஏதாவது யோசிச்சுக்கோங்க முடியாது. உங்களுக்கு சுத்தமாக இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு தோணுதோ அதை நீங்கள் அவனுக்கு கொடுத்துருங்க, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து விட்டுறாங்க. இப்போது அந்த கேஸ்லாம் முடிஞ்சு என்ன தான் அவனுக்கு தண்டனை கொடுத்தாலும் போனது நம்ம பிள்ளை தானே. அந்த மாதிரி தான் சாரா ரொம்ப முடியாமே கிடக்கவும் ரொம்ப பயந்துட்டே இருக்கிறீங்க. இப்படியே தான் 2-3 மந்த் போகுது. அவன் நார்மலாக அந்த பெட்டை விட்டு எந்திரிக்கிறதுக்கே ஃபைனலாக ஒரு வழியாக கண்ணை முழிச்சிருப்பா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பேசுறது நடக்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்களும் தான் அவன் கூடயே இருந்திருப்பீங்க. ஸோ கொஞ்ச நாள் போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா மீரா வந்து நிற்கிறா முன்னாடி. வந்துட்டு இங்கே ரெடி பண்ணுற அப்படின்னு கேட்க, என்னடா என்ன இங்கே குடியிருந்துலான்னு பார்க்குறியா, நானும் பார்க்குறேன், அந்த பிள்ளைய பார்த்ததுலேருந்து வீட்டையே மறந்துட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க எந்த பிள்ளைய பார்த்ததுலேருந்து அப்படிங்கிற மாதிரி பார்க்க, அட உன்னை பார்த்ததுலேருந்தா, உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் அவன் எங்கள் வீட்டுக்கே வரல, அவன் கூடயே சுற்றிட்டு இருக்கான். 4 மாதம் ஆச்சு. என்னோட பாட்டி கேட்குறாங்க, அவன் எங்கடி போனான், மறந்துட்டானா, என்ன ஆச்சு ஏதாச்சு, வந்து பார்த்துட்டாவது போ சொல்லுன்னு கேட்குறாங்க.
இப்படியே இவங்க கூடயே இருந்தெல்லாம் முடிவு பண்ணிட்டியாடா நீ? நாங்களாம் வேணாமா? இதை இந்த பிள்ளை மட்டும் போதுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்கள் டேவை பார்க்குறீங்க, என்ன பேசுகிறா இவ அப்படிங்கிற மாதிரி. டேவும் அவள் வாயை பற்றி இழுத்துட்டு போயிட்டு, நான் அவகிட்ட எதுவுமே சொல்ல இரடி பண்ணிட்டு இருக்கிறா அப்படிம்பாரா. நீ சொல்ல மாட்டடா, அதனால தான் நான் சொன்னேன். எப்படியும் ஃபைனலாக உங்களை அவள் ரிவீல் பண்ணிட்டேனா அப்படிம்பாளா. அப்போ இதுவும் பிளானா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, சுஜி பாட்டி சொல்லிச்சு அப்படிங்க. பாட்டி சொல்லிச்சா அப்படிங்கிறாரு. சுஜியோட பிளான் தான்டா, அதுக்கு தெரியும்ல நீ என்னென்ன பண்ணுறேன்னு. அதான் அவன் விட்டால் சொல்லவே மாட்டான், நீ இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிச்சு. அதான் வந்து வச்சுட்டேன். போ அவகிட்ட என்ன பதில்னு கேளு. சுஜி வெயிட்டிங் ஃபோன் காலில் அப்படிங்க. உங்கள் 2 பேர்த்தையும் வந்து வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உங்ககிட்ட வந்து வைன் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரும்போது சாரா வந்துட்டு, வைன் நீயும் அவரை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறா. என்னடி இப்படி திடீர்னு கேட்குறா அப்படின்னு சொல்லி கேட்க. இல்லை, ஏன்னா அன்றைக்கி நான் உன்னோட பேக்கில் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் அவள் வாயை பொத்துறீங்க. டே பார்க்குறாரு, என்ன பேக்கில் என்ன அப்படின்னு கேட்க. நீங்கள் அவளோட வாயை பொத்திப்பீங்களா? அப்போ அவள் சாரா வந்துட்டு பேக் அங்கே தாக்கத்தை எடுத்துப்பாரு அப்படிம்பாளா. ஸோ போயிட்டு எடுத்து பார்த்தா இவர் சாப்பிட்டு போட்ட ஐஸ் குச்சியிலேருந்து அந்த சாக்லேட்லேருந்து பசங்க எடுத்து வச்சு கேள்விப்படுவாங்க. பட் நீங்கள் தானே எடுத்து வச்சுருப்பீங்க, பொறுக்கி வச்சுருப்பீங்க. சரி, ஆனால் பொறுக்கி மாதிரி எடுத்து பொறுக்கி வச்சுருக்க. என்னெல்லாம் குப்பையாக கிடக்குது, பேக்கில் என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு. நீ ஒரு லூசுன்னு நினைக்கிற, அதனால இத்தனை நாள் ஐயோக்கிட்ட எதுவுமே சொல்ல. அதெல்லாம் நீ சாப்பிட்டது தான் அப்படிங்கிறா சாரா. நான் சாப்பிட்டுதான்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்போ தான் அவருக்கே தெரியுது, அவர் சாப்பிட்டது எல்லாத்தையும் தூக்கி போட்டால் நீங்கள் அதெல்லாம் எடுத்து வச்சுருப்பீங்க. ஒரு மாதிரி புக்லெட் மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி புக்கில் போட்டு வச்சுருக்கீங்க. ஸோ அப்படியே சிரிச்சுட்டே உங்களை பார்க்க நீங்களோடையே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே தயங்கி அவர் பார்ப்பீங்களா. அப்போ மீனாவும் சாராவும் சரி இனி எங்களுக்கு இங்கே என்ன வேலை, நாங்கள் போகிறோம், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வெளில போயிடறாங்க. அப்போது டே வந்துட்டு எப்போ இருந்து அப்படிங்கிறாரு. அது வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அப்படிங்களா? ஸ்டார்டிங்லேருந்தா அப்படின்னு கேட்குறாரு. அன்னைக்கு அந்த ஹைவேல நீங்கள் உக்காந்துருந்தீங்கல்ல, நான் கூட வந்து சாரி கேட்டேனே, அப்போ எதுவும் பரவாயில்லன்னு சொன்னீங்கல்ல, அப்போ இருந்து அப்படிங்களா? அடக்கடவுளே, எனக்கு அப்புறம் தானே இவ்வளோ பிடிச்சதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் டைம் நல்லா வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க, அது மட்டும் உங்களுக்கு தெரியுது. அப்போது அவர் வந்துட்டு ஒரு மாதிரி சந்தோஷத்தில் சிரிச்சிட்டு நிற்க நீங்கள் டக்குன்னு ஒரு பேரை ஹக் பண்ணிப்பீங்க. அவர் இதை எதிர்பார்க்கல. அப்படியே உங்களே பார்க்க நீங்கள் அப்படியே அண்ணாந்தவரை பார்த்து ஹக் பண்ணிக்கிட்டே அண்ணாந்தவரோட ஃபேஸை பார்க்க என்ன அப்படிங்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் இல்லைன்னா எல்லாமே தப்பாக முடிஞ்சிருக்கும். எவ்வளோ ஹெல்ப் பண்ணிக்கிறீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு டைட்டாக ஹக் பண்ணிப்பீங்க. அப்போது அவரும் உங்களை ஹக் பேக் பண்ணிக்கிட்டு, இது நீ தான் எல்லாமே பண்ண, ஜஸ்ட் நான் கூட இருந்தேன் அவ்வளோதான், ஏன்னா எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது, பட் நீ தான் எல்லாமே பண்ண உன் ஃப்ரெண்டுக்காக அப்படின்னு சொல்ல. இல்லை, நீங்கள் இல்லைன்னா அவள் எந்திரிச்சே வந்திருக்க மாட்டா, நீங்கள் தான் எல்லா விதத்துலேயும் எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மாற்றி 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறீங்க. இதை கேட்டுட்டு ஒளிஞ்சு நின்று 2 பேர் கேட்டிருப்பாங்களே, அந்த 2 ஜீவன் மீராவும் சாராவும். அவங்க 2 பேரும் அடைச்சி ஏதோ ரொமான்ஸ் பண்ணுவாங்கன்னு விட்டுட்டு வந்தா நீ தான் நான் தான் சொல்லிட்டு தெரியுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீரா சொல்கிறா. அப்போ சாராவும் சும்மா இரு, உடனே பண்ணுவாங்களா, வெயிட் பண்ணு, என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறா. ஸோ 2 பேரும் அப்படியே வந்துட்டு பார்த்துட்டே இருக்க. இப்போ 2 பேர் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் 2 பேரும், நீ தான் நான் தான் சொல்லிட்டு. அப்போ சடனாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டேவோட கண்ணத்தில் கிஸ் பண்ணிட்டு ஒரே வட்டமாக ஓடிட. எங்கே ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணத்தை அப்படியே நீங்கள் கிஸ் பண்ண இடத்த அப்படியே தொட்டு பார்த்துட்டே உங்கள் பின்னாடியே ஓடி வருவார். நீங்கள் வெக்கத்தில் ஓடிட்டே இருக்க. அவர் வந்து உங்களை பேக்கில் ஹக் பண்ணிக்குவார், டக்குன்னு பிடிச்சிக்குவார். ஸோ நீங்கள் விடுங்க அப்படிங்களா? மாட்டேன், என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, கடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணத்தை பிடிச்சி கடிச்சிருவீங்க. அப்போது மீராவும் சாரா ஒரு மாதிரி சிரிச்சிட்டு நிற்க அவங்கள பார்த்துட்டு. அப்போ டே வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, அப்படி தான் கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கடிக்கிறதுக்கு நினப்பு தான். இந்த பக்கம் தள்ளி வாங்கடிய, கம்பெனிக்கு மேலே காட்டாது, கண்ணமுலிங்க. போதும் கிளம்பலாம், டாட்டா பை பாய் தராங்க. ஸ்டோரி முடிஞ்சு, ஹாப்பி என்டிங் தான். ஜானு டியர், ஒரு நிமிஷம், நீங்கள் இந்த ஸ்டோரி பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை ஸ்டோரியை பார்த்துட்டு நீங்கள் அந்த ஸ்டோரி முடிஞ்சதும் இதை அப்படியே லீவ் பண்ணிவிட்டு போயிருந்தாலும் எனக்கு தெரியல என்ன பண்ணுறீங்கன்னு, இல்லை ஃபுல்லாக கேட்குறீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ ஃபார் யோர் கமெண்ட் எஸ்டர்டே. அதாவது நீங்கள் நேற்று கமெண்ட் பண்ணியிருப்பீங்களா, இன்றைக்கி வீடியோ பார்க்குறீங்களா? ஸோ நேற்று நான் ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த கமெண்ட் நீங்கள் பண்ணியிருந்தீங்க. நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. லைவ் வந்த காலையில் எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருந்துச்சு. எல்லாமே வேணாம், எல்லாத்தையும் விட்டுடலாமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோண ஆரம்பிச்சிருச்சு. என்ன ரீசனே தெரியல, ஒரு மாதிரி சேடாக இருந்துச்சு, டிப்ரெஷனாக இருந்துச்சு. நான் போஸ்ட் கூட போட்டிருந்தேன், பேசாமல் எல்லாத்தையும் விட்டுடலாமா, இல்லை இதை மட்டும் கண்டினியூ பண்ணிட்டா, இல்லை வீக்லி 3 வீடியோ மட்டும் போடலாமா, அந்த மாதிரி ஏதோ கேட்டு வச்சுருந்தேன். அதில் அந்த ஓட்டிங் மாதிரி அந்த இது ஆப்ஷன் கொடுத்துருந்தேன்.
அதுலேயும் சில பேர் யாரும் தெரியல. பட்டு எல்லாத்தையும் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி அந்த இதுக்கு கிளிக் பண்ணியிருந்திருப்பாங்க போல். ஸோ எனக்கு நிஜமாகவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஒன் ஷாட்டை நான் ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணும்போது சுத்தமாக எனக்கு பிடிக்கல. எப்படின்னா ரெக்கார்ட் பண்ணுற மூட்லேயே இல்லை. நம்ம இதோட முடிச்சுக்கலாமா இல்லை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் தான் ஸ்டார்ட்டே பண்ணேன். பட்டு சரி ஓகே அப்படின்ட்டு சும்மா ரெக்கார்ட் பண்ணும்போது ஸ்டாப் பண்ணிவிட்டு கமெண்ட்டு பார்க்கறதுக்கு வந்தேன். உங்களோட கமெண்ட் இருந்துச்சு. அப்போ தான் பண்ணியிருப்பீங்க போல். என்னது நிறையா வீடியோ பார்க்குறேன் பட்டு நீங்கள் தான் சிரிக்க வைக்கிறீங்கன்னு சொன்னீங்க. சத்தியமாக சொல்கிறேன், அந்த ஒரு வேர்ட் தான். நீங்கள் மேபி எதார்த்தியாக சொல்லியிருக்கலாம், எப்படி வேணால் சொல்லியிருக்கலாம், இல்லை நார்மலாக சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் அது எனக்கு அந்த டைமில் ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. நான் எதுவுமே வேணாம் அப்படியே விட்டுறலான்னு நினைக்கும்போது அந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் இருக்குல்ல, ஸோ அதுதான் எனக்கு ஒரு மாதிரி பூஸ்டப்பாக இருந்துச்சு. சீரியஸாக அந்த ஒரு கமெண்ட்டுக்காக தான் நான் இந்த ஸ்டோரியை வந்துட்டு இந்த மாதிரி கம்ப்ளீட்டே பண்ணேன். இந்த அளவுக்கு என்னால் அந்த ஸ்டோரி இன்றைக்கி சொல்லியிருக்க முடியாது. தெரியல, சத்தியமாக நான் அந்த ஸ்டோரி சொல்லியிருக்க மாட்டேன். 10 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணிட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு விட்டு போயிருப்பேன். மேபி அந்த கமெண்ட்டு பார்க்காம இருந்ததுன்னா வேணாம் இதுக்கு மேலே சேனலே வேணான்னு சொல்லிட்டு கூட போயிருந்திருப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்கு போயிட்டேன். பட் தேங்க்யூ, உங்களோட ஒரு கமெண்ட் தான் திரும்ப எனக்கு வந்துட்டு ஏதோ ஒரு மாதிரி பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்குது. ஜானுடியர் நிஜமாக தேங்க்யூ. ஜானுடியர் மட்டும் இல்லை, எனக்கு நல்ல விஷயமாக தான் எல்லாருமே கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் டியர். ரொம்ப நான் டிமோட்டிவாக நானே ஆயிப்பேன். என்னை யாரும் டிமோட்டிவேட் பண்ண தேவையில்ல, நானே டிமோட்டிவேட் ஆகிப்பேன். ஸோ நீங்கள் எல்லாரும் என்னை வந்துட்டு மோட்டிவேட் பண்ணுறீங்க, அதனால் ரொம்ப தேங்க்ஸ். என்னை கேட்கக்கூடிய இருங்க, ஓகேவா? யூ ஆர் த ஒன்லி ரீசன் ஃபார் மை லைஃப். யூ ஆர் த ஒன்லி ரீசன் ஃபார் ஐ எம் ஸ்டில் அலைவ். இது வந்துட்டு ஜஸ்ட் வேர்ட் கிடையாது, நான் சீரியஸாக ஃபீல் பண்ணி சொல்கிற விஷயம். நான் ஸ்டில் அலைவாக இருக்கிறதுக்கு ரீசன் வந்துட்டு நீங்கள் தான். நீங்கள் ஒரு ரீசன், பிடிஎஸ் ஒரு ரீசன். ஸோ நீங்கள் 2 பேர் மட்டும்தான், அதாவது பிடிஎஸ் அண்ட் நீங்கள் மட்டும்தான். நான் இன்னுமே ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருந்து வெளில வரத்துக்காகட்டும் எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் தான். நான் ஸ்டில் அலைவாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் எல்லாம் மட்டும்தான் டியர். ஸோ ரொம்பவே தேங்க்ஸ். இன்ன வரைக்கும் என்னோடய சோலை நீங்கள் காப்பாற்றி வச்சுருக்கிறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். என்னடா இந்த பிள்ளை லூஸ் மாதிரி வளர்றது, ஜஸ்ட் ஒரு ஒன் ஷாட் தான் சொல்கிறா, இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நிறையா சம்மந்தம் இருக்குது. அது உங்களுக்கு சில பேர்த்துக்கு புரியும், சில பேர்த்துக்கு புரியாது. சரி ஓகே, இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்லலை. டாட்டா. ஸ்டோரி உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரில, பட் ஆஃப்டர் 10 மினிட்ஸ் கழிச்சு அந்த கமெண்ட் பார்த்ததுக்கப்புறம் ஸ்டோரி நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சி, நான் சந்தோஷமாக ஹாப்பியாக சொன்னேன், ஒரு மாதிரி அதை ஃபீல் பண்ணி சொன்னேன், ரொம்ப என்ஜாய் பண்ணி சொன்னேன். ஸோ எனக்கு அது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். டாட்டா பாய் சராங்கே. ரொம்ப தேங்க்ஸ் டியர்.